गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युदस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयम् व्यतनुतकृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्री हरये நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி துர்முகி நாம சம்வத்சரம் உத்தராயணம் வசந்த ருத்து மேஷ மாதம் சித்திர மாதம் சுக்லபக்ஷம் ஏகாதசி திதி மக நட்சத்திரம். இப்பேற்பட்ட வசத்தியான இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் 5வது ஸ்கந்தத்தில் 18வது அத்தியாயத்தை இன்னைக்கு அத்தியனம் பண்ண போகிறோம். எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். மன்மத நாம சம்வத்சரத்துக்கு பிறகு இது துர்முகின்னு இந்த சம்வத்சரத்துக்கு பேர். சாதாரணமான அர்த்தம் துர்முகினா கெட்ட முகத்தை உடையவர்னு அர்த்தம். சுமுகி துர்முகி, சுமுகிக்கு நேர ஆப்போசிட்டு துர்முகி. சுமுகினா நல்ல பிரசன்ன வதனமாக அழகான முகத்தோடு இருக்கிறப்பட்டவள்னு அர்த்தம். துர்முகினாக்க அதுக்கு நேர் ஆப்போசிட்டு. இது சாதாரண அர்த்தம்.
ஆனால் துர்முகான்னா யாருக்கு பேருனா பரமேஸ்வரனுக்கு பேர் துர்முகான்னு பேர். துர்முகின்னு அம்பாளுக்கு பேர். அம்பாளை லலிதா பரமேஸ்வரிக்கு பரிச்சரணை பண்ணிட்டு பல கோடி தேவதைகள் இருப்பாள். அதில் துர்முகின்னு ஒரு தேவதை, அதுவும் அம்பாளுடைய பரிச்சரண தேவதைகள். அதில் ஒன்று என்ன போட்டிருக்குன்னா, பல மண்டலங்களில் 5 ஸ்தானங்கள் யோகஸ்தானங்கள் இருக்குது. அதில் கேச்சரி ஸ்தானங்கிறதுல இருக்கப்பட்ட தெய்வமாம் இந்த துர்முகிங்கிறது. இப்படி எல்லாம் எழுதியிருக்காள். அதனால் இது நல்ல நல்ல வருஷம்தான். அது எல்லாருக்கும் நல்ல க்ஷேமத்தை கொடுக்க வேண்டியதாக பிரார்த்திச்சுட்டு எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி இந்த 18வது அத்தியாயத்தை இன்றைக்கி அத்தியனம் பண்ணுவோம். வழக்கம் போல் இந்த 18வது அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தை ஸ்ரீதரர் அவருடைய வியாக்கியானத்தை சொல்லியிருக்காள் ஒரு ஸ்லோகத்தில். அஷ்டாதசே ததோ மேரோஹோ பூர்வாதிக்ரமதஸ்திரிஷு திரிஷுச்சோத்தர வருஷேஷு சேவியசேவகவர்ணனம். முன்னாடி இலாவிருத்த வருஷத்தினுடைய வருஷம்னாலே பெரிய காண்டினென்ட்டுன்னு அர்த்தம். தேசம் மாதிரி ஒரு பெரிய பரப்பு, பூமியில் பல வருஷங்கள் இருக்குது. வருஷம்னா டயத்துலேயும் வருஷம்னு சொல்லுவோம், நிலப்பரப்புக்கும் வருஷம்னு உண்டு. இப்போ இலாவிரதம்னு ஒரு பெரிய வருஷம். இப்போ பாரத வருஷம், பரதக்கண்டம்ங்கிறது பரதக்கண்டம் பாரத வருஷத்துக்குள்ளே இருக்குது. அப்படி இலாவிரதம்ங்கிற வருஷம் இருக்கே, அந்த பெரிய காண்டினென்ட்டு அதனுடைய வர்ணனைக்கு சொன்னால், அதற்கு பிறகு மேரு மலையிலேருந்து 1, 2, 3ங்கிற கிரமத்தை சுற்றி வச்சுட்டு 3 வருஷங்களாக பல கண்டங்கள் இருக்கே. அதில் யார் சேவை செய்கிறவன், யார் சேவை செய்யப்படுறவன், இவாளெல்லாம் அழகாக வர்ணித்தாள். அங்கங்கே பகவான் யார், எப்படி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுறாள், இதெல்லாம் இந்த 18வது அத்தியாயத்தில் சொல்கிறாள்னு சொல்லி இதை சுருக்கமாக சம்மரியை சொன்னாள். இப்பொழுது இந்த 18வது அத்தியாயத்தை அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பஞ்சமஸ்கந்தே அஷ்டாதசோऽध्यायः. ஸ்ரீ ஹரே நமஹ. ஸ்ரீ சுக உவாச்ச ததா ச பத்ரஸ்ரவா நாம தர்மசுதः தத்குலபதயः புருஷாः பத்ராஸ்வவர்ஷே சாக்ஷாத் பகவதோ வாசுதேவஸ்ய பிரியாம் தனும் தர்மமயீம் ஹயசீர்ஷாபிதானாம் பரமேண சமாதினா சந்நிதாப்ய இதம் அபிகிருணந்தः உபதாவந்திஹ. சுகாச்சாரியால் பரீட்சித்துக்கு சொல்கிறாள். ஒவ்வொரு வருஷத்தினுடைய வர்ணனையும் சொல்லிவிட்டு அங்கே இருக்கப்பட்ட ஜனங்கள் யாரை பகவானை எவ்வாறாக உபாசிக்கிறாள், எவ்வாறாக ஸ்தோத்திரம் பண்ணுறாள், சேவிக்கிறாள் சொல்கிறாள். இது சொல்கிறாள், ததாச்ச பத்ரஸ்ரவா நாம தர்மசுதா. தர்மன் அவனுடைய புத்திரன், பத்ரஸ்ரவஸ்னுட்டு அந்த வருஷத்துக்கு அதிபதியாக இருந்துருக்கப்பட்டவன். அவனுடைய சேவகாலுக்குள்ள ரொம்ப முக்கியமான புருஷாலோட கூட பத்ராஸ்வ வருஷத்தில் சாக்ஷாத் பகவானான வாசுதேவங்கிட்ட அவருக்கு பிரியமானதானும் பிரியாம் தனும் அவருக்கு ரொம்ப பிரியமாக இருக்கப்பட்ட உடம்பை வச்சுருக்கார் பகவான் வாசுதேவன். இது எப்படினால் தர்மமயீம் ஹயசீர்ஷாபிதானாம். ஹயசீர்ஷம்னா ஹயம்னா குதிரை, ஹயசீர்ஷம்னா குதிரையினுடைய தலையாக வச்சுருக்காருன்னு ஒரு அர்த்தம், ஹயக்ரீவராக இருக்காருன்னுட்டு. ஆனால் வியாக்கியானகாரா அப்படி சொல்ல, ஹயசீர்ஷாபிதானம்ங்கிறதுக்கு ஹயந்தி புத்தியந்தே. அதான் ஹயந்தின்னா புத்தியந்தேன்னா எல்லாம் ஞானம் தெரிஞ்சுக்கலாம், அறிவை உண்டாக்கிக்கிறாளாம். புத்தியந்தே சர்வமிதி ஹயாக, அதனால் ஹயாஹான்னு அர்த்தம். ஹயாஹான்னா குதிரைன்னு அர்த்தம் இல்லை, எல்லாத்தையும் அறிஞ்சு கொள்கிறவாள்னு அர்த்தம், சர்வஜான்னு அர்த்தம். தேஷாம் சீர்ஷா பிரதானா, சீர்ஷானா அவளுக்குள்ள முக்கியமான வாழ்னு அர்த்தம். இவன் தான் தலைவன்னா என்ன அர்த்தம், அவனுக்கு தலை இருக்குன்னு அர்த்தம் இல்லை, அவன் தான் இருக்கிற வாழ்க்குள்ள முக்கியமானவான்னு அர்த்தம். அப்போ சீர்ஷங்கிறதுக்கு பிரதானகான்னு அர்த்தம். இது ஹயசீர்ஷாம் சயேவாபிதானம் யஸ்யாஸ்தாம் இது ஹயசேஷாபிதான பத வியுற்பத்தி கிராஹியான்னு போட்டிருக்காள் வியாக்கியானத்தில். ஏன்னா ஹயசீர்ஷாபிதானம்னா ரொம்ப ஞானத்தை விரும்புவர்களுக்குள்ள முக்கியமாக இருக்கப்பட்ட தலைவன் இருக்கானே அவன் இருக்காளாம். தர்மமயும் ஹயசீர்ஷாபிதானாம் பரமேண சமாதினா சந்நிதாப்பிய இதம் அபிகிருணந்தா உபதாவந்தினாள்.
ஹயசீர்ஷன்கிற பேர் கொண்ட, எல்லாம் தெரிஞ்சின்ற அறிவில் கெட்டி முக்கியமானவாள், சிறந்தவன், அப்பேற்பட்ட பிரியாம்தனும் அப்பேற்பட்ட மூர்த்தியை வச்சுருக்கப்பட்டவாள் இருக்காளே, அவளை சமாதி நிலையில் இருந்துட்டு சன்னிதாப்பிய, சமாதினா சன்னிதாப்பிய, சமாதியில் இருந்துட்டு இதம் அபிகிரணத்தகா உபதாவந்தி, கீழ்கண்ட ஒரு மகாமந்திரத்தை எடுத்து சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுறாளாம் அந்த பகவான் வாசுதேவனை. அது சொன்னாள், ஓம் நமோ பகவதே தர்மாய ஆத்ம விஷோதனாய நமயிதி. ஓம் நமோ பகவதே, தர்மஸ்வரூபியாயும் பகவானாயும் இருக்கப்பட்டவர், பரவ மந்திரத்துக்கெல்லாம் அர்த்தமாக இருக்கப்பட்டவர். ஓம் ஆத்ம விஷோதனாய, ஞானத்தினால அஜானத்தை விலக்கிவிட்டு எல்லா ஜீவராசிகளுக்கும் பரிசுத்த தன்மையை எப்படிங்கிறத எடுத்து விளக்கிறாராம். அப்பேற்பட்ட அந்த பகவானுக்கு நமஸ்காரம்னு தான் மந்திரம் இது. ஓம் நமோ பகவதே தர்மாய ஆத்ம விஷோதனாய நமயிதி. இவ்வாறாக ஸ்தோத்திரம் பண்றாளாம் அந்த பத்ராஸ்வர வருஷத்தில் இருக்கப்பட்டவாள்லாம், அவ தலைவர்கள் எல்லாருமே சேர்ந்துண்டு. அஹோ விசித்திரம் பகவத் விசேஷ்டிதம் கிரந்தம் ஜனோயம் ஹி மிஷன்ன பஷ்யதி தியாயன் அசத்யர்ஹி விகர்ம சேவித்தும் நிர்ஹிருத்ய புத்திரம் பிதரம் ஜிஜீவிஷதி. பகவத் விசேஷ்டிதம் விசித்திரம் அஹோங்கிறாள். பகவானுடைய காரியம் எது பண்ணாலும் அவரது ஆச்சரியமாக தான் பண்ணுவார். ஏனென்றால் இந்த ஜீவராசிக்குள்ள இந்த மனுஷங்கிறதா அயம் ஜனஹா, அது அவன் என்ன பண்ணுறான், கிரந்தம் காலம் என்ன பண்ணுறது, அவனை அழிச்சுட்டே இருக்கு, அதை பார்த்துட்டே இருக்கான். மிஷன்னு கிரந்தம் மிஷன்னு, அவனுடைய வாழ்க்கை எப்படி போயிட்டே இருக்கிறத, வாரம் போயிட்டு இருக்கிறதே அவன் அழிஞ்சு போயிட்டே இருக்கான். அதை பார்த்துட்டும் கூட நான் பஷ்யதி, பார்க்காத போல குருடன் மாதிரி இருந்துருக்கானே, தன் ஆயுசு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருதேங்கிறது தெரியாத இருக்கானே. புத்திரம் பிதரம் நிர்ஹிருத்திய எர்ஹி, அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய புத்திரனையோ இல்லை அப்பாவையோ கொன்னாவது எந்த விதத்தினாலாவது கெட்ட காரியம் செய்து உயிர் வாழணும்னு விரும்புகிறான். இல்லாததான நினச்சிட்டு எப்படியாலும் உயிரை வச்சுட்டு நம்ம ஜீவிக்கணுங்கிறதாக நினச்சிட்டு கெட்ட காரியங்களை பண்ணுறான்ங்கிறாள். அஹோ விசித்திரம் பகவத் விசேஷ்டிதம் கிரந்தம் ஜனோயம் ஹி மிஷன்ன பஷ்யதி தியாயன் அசத்யர்ஹி விகர்ம சேவித்தும் நிர்ஹிருத்ய புத்திரம் பிதரம் ஜிஜீவிஷதி. எப்படியான வாழ்க்கையை நடத்த வேண்டும் நன்னாக நினச்சிட்டு தன் புத்திராள் தன் அப்பா அம்மாக்கள் இவாளுக்கெல்லாம் துரோகம் செஞ்சுட்டு தன் உடம்பை காப்பாற்றிக்கிறானாம். வதந்தி விஸ்வம் கவயஸ்மனச்சரம் பஷ்யந்தி சாத்யாத்ம விதோ விபஷ்யிதா ததாபி முஹ்யந்தி தவாஜ மாயையா சுவிஸ்மிதம் கிருத்தியமஜம் நதோஸ்மிதம். இன்னும் என்ன ஆச்சரியம்னால், அத்தியாத்மவிதா ஆத்ம ஞானிகள், ரொம்ப அறிவாக இருக்கப்பட்ட கவையாக பெரிய கவிஞர்கள்னா எல்லாரும் என்ன சொல்கிறாள், இந்த உலகம்ங்கிறது இருக்கே அது அழியக்கூடிய வஸ்துங்கிறதா சொல்கிறாள். அப்படி அதை சொல்லிவிட்டு அதை உணரவும் செய்கிறாள். அப்படி இருந்தபோது கூட இந்த பகவானுடைய மாயினால் மோகத்தை அடைஞ்சு எது செய்யப்படாதோ அந்த செயல்லாம் செய்கிறாளாம். இது ஆச்சரியம் நாள். அப்பேற்பட்ட அந்த பகவான் எந்த மாயை படைச்சானோ அவனுக்கு நமஸ்காரம் நாள். வதந்தி விஸ்வம் கவயா ஸ்மனஸ்வரம் பஷ்யந்தி சாத்யாத்ம விதோ விபஷ்யிதா ததாபி முஹ்யந்தி தவாஜ மாயையா சுவிஸ்மிதம் கிருத்யமயம் நதோஸ்மிதம். விஸ்வோத்பவஸ்தான நிரோத கர்மதே யகர்த்துர் அங்கீகிருதம் அப்யபாவிருதா யுக்தம் ந சித்திரம் த்வயி காரிய காரணே சர்வாத்மனி வ்யதிரிக்தேஜ வஸ்துதா. பகவான் அகர்த்தா, அவருக்கு கர்த்திருவம் கிடையாது. அப்பேற்பட்ட பகவான் தான் இந்த லோகத்தை சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இதெல்லாம் பண்ணுறார். எப்படின்னா தன்னுடைய மாயா சக்தியினால. அப்படி எல்லாமாக இருக்கப்பட்ட அவர் உண்மையிலே இது எல்லாத்துக்கும் வெளிப்பட்டவராக இருக்கார். இது ஒன்றுமே பண்ணாத அகிருத்திருவம் அவருக்கு உண்டு. இதுதான் மாயையினுடைய ஒரு விசித்திரம் நாள். விஸ்வோத்பவஸ்தான நிரோத கர்மதே, சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இதெல்லாம் பண்ணக்கூடிய நீங்கள் ஹி அகர்த்துர் அங்கீகிருதம் அப்யபாவிருதா, உங்களுக்கு காரியம் காரணம் இது ரெண்டும் கிடையாது, அப்பேற்பட்டவர் நீங்கள். ஆனால் யுக்தம் ந சித்திரம் துவை காரிய காரணே,
சர்வாத்மனி வியதிரிக்தேஜ வஸ்துதா, உண்மையிலே நீங்க எல்லாத்துக்கும் வெளிப்பட்டவர். மாயையினுடைய சக்தியினால தான் எல்லாம் நடக்கிறது. அந்த மாயையை சிருஷ்டி பண்ணவர் நீங்கள் சொன்னால் அப்பேற்பட்ட உங்களுக்கு நமஸ்காரம். வேதான் யுகாம் தே தமசா திரஸ்கிருதான் ரசாதலாத்யோ ருதுரங்க விக்கிரஹ பிரத்யாததேவை கவயே அபியாச்சதே தஸ்மை நமஸ்தே அவிதத இஹிதாயத் இதி. யுகாந்தே, யுக முடிவில் தமசா திரஸ்கிருத்தான்னு தமோ குணத்தை வச்சுட்டு இருக்கப்பட்ட ஒரு அசுரன் அவன் என்ன பண்ணான், வேதங்கள் எல்லாம் வேதானு சர்வானு வேதங்களெல்லாம் எடுத்துன்னு போய் ஒழிச்சு வச்சுட்டான். அப்போ சுவாமி ஹயக்ரீவராக நினச்சித குதிரை முகத்தோடு கூட ஒரு அவதாரம் பண்ணி அந்த வேதங்களெல்லாம் எடுத்துன்னு வந்து பிரம்மதேவங்கிட்ட கொண்டு கொடுத்தாலாம். அப்பேற்பட்ட சுவாமிக்கு நமஸ்காரங்கிறாள். தஸ்மை நமஸ்தே அவிதத இஹிதாயைதி, அவர் நினைச்சத நிறைவேற்றக்கூடியவருங்கிறார். அப்பேற்பட்ட பகவானுக்கு நமஸ்காரம்னு சொல்லி பிரார்த்திக்கிறாள். இதில் ஒரு விசேஷம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம அத்தியனம் பண்றோமே அதில் முதல்ல இந்த ஹயக்ரீவராக ஹயவதன மூர்த்தியாக பிரார்த்திக்கிறார். எல்லாரும் வேதத்தெல்லாம் எடுத்துன்னு வந்தவர் ஹயக்ரீவர். அதனால்தான் உபாகர்மா இன்னைக்கு பார்த்தேன்னா பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கோம் ஹயக்ரீவோத்பத்தின்னுட்டு. ஏன்னா அந்த ஹயவதன மூர்த்தி தான் வேதத்தெல்லாம் எடுத்துன்னு வந்தார், மறைஞ்சு போன வேதத்தெல்லாம் எடுத்துன்னு வந்தார்னு ஒரு கதை உண்டு. இந்த துர்முகிங்கிற வார்த்தைக்கு துர்முகான இன்னொரு அர்த்தம், குதிரை முகம்னு அர்த்தம். குதிரை முகமாக இருக்கிறது ஹயக்ரீவர், துர்முகிங்கிறது ஸ்ரீலிங்கம். அப்போது அந்த ஹயக்ரீவருடைய பெண்ணுக்கு துர்முகின்னு பேர். அப்போது ஞான சுரூபமாக இருக்கப்பட்ட தான் இந்த வருஷங்கிறது, அது ஒரு அர்த்தம் இருக்குது. அது எதேச்சியாக இந்த அத்தியாயத்தை நம்ம அத்தியனம் பண்ணுறோம். அதில் விசேஷம் பத்ராஸ்ர வருஷத்தில் ஹயவதன மூர்த்தியாக இருக்கப்பட்ட ஹயக்ரீவரை உபாசனை பண்ணுறாள்னு சொல்லி அந்த என்ன சொல்கிறாளுங்கிற மகாமந்திரத்தை சொன்னமே, அது ஆரம்பித்தோம் இன்றைக்கி இந்த துர்முகி வருஷத்தன்னைக்கு. அது விசேஷம். ஹரிவர்ஷே சாபி பகவான் நரஹரி ரூபே நாஸ்தே தத்ரூப கிரகண நிமித்தம் உத்தரத்ர அபிதாஸ்யே தத்தைதம் ரூபம் மகாபுருஷ குணபாஜனோ மகாபாகவதோ தைத்ய தானவ குல தீர்த்தீகரண சீலாச்சரிதா பிரஹ்லாதோ அவ்யவதான அனன்ய பக்தி யோகேன சக தத்வர்ஷ புருஷை உபாஸ்தே இதம் சோதாஹரதி. அடுத்தாப்புல ஹரிவர்ஷத்தை சொன்னாள். ஹரிவர்ஷத்தில் பகவான் வாசுதேவன் என்ன ரூபத்தில் வணங்குறார்னார், நரசிம்மராக இருக்காராம். நரஹரி ரூபேணாஸ்தே, நரசிம்மராக இருக்கார் அந்த ஹரிவர்ஷத்தில். தத் ரூப கிரகண நிமித்தம், அந்த ரூபத்தை எடுத்துக்கிறதுக்கு காரணம் என்னன்னால் அது பிரகலாதன் நாள். உத்தரத்ரி பின்னாடி சொல்ல போகிறோம் 7வது ஸ்கந்தத்தில், அது நான் சொல்கிறேங்கிறாள். அபிதாசியை நான் உனக்கு சொல்ல போகிறேன்டா பரீட்சித்து. பிரகலாத சுவாமிக்காகனே இந்த நரசிம்மராக அவதாரம் பண்ண பகவானவர். அவர் மகாபுருஷ குணபாஜன, மகாபுருஷாள்னு சொல்லக்கூடிய எல்லாருடைய நல்ல குணங்கள் வச்சுருக்கப்பட்டவாள் இருக்காளே, அவளுக்கெல்லாம் பிரதானமாக இருக்கப்பட்ட மகாபாகவதா, பரம பாகவதனான அசுர குலத்தில் பிறந்தவன். தைத்திய தானவ குல தீர்த்தீகரண சீலாச்சரிதா, தானவாள் அசுராள் இவாளுடைய குலங்கள் எல்லாம் புண்ணியம் பண்ணம் பாவனம் பண்ணுங்கிறதுக்காக நல்ல ஒழுக்க சீலனான தர்மசீலனான பிரகலாதன் அவதாரம் பண்ணான். அந்த பிரகலாதனுக்காகவே நரசிம்ம அவதாரம் எடுத்தாள் அந்த ஹரிவர்ஷத்தில். என்னால் அந்த ஹரிவர்ஷத்தில் இருக்கப்பட்ட வாழ்னா ரொம்ப பக்தியோடு கூட நரசிம்மராக பகவான் வாசுதேவனை வணங்குறாள், ஸ்தோத்திரம் பண்ணுறாள் நாள். அவ்யவதானான் அனன்ய பக்தி யோகேன உபாஸ்தே இதம் ச உதாகரதி. இவ்வாறாக நரசிம்மராக நமஸ்காரம் பண்ணாள் நாள். என்ன மந்திரத்தை சொல்கிறாள் நாள்? ஓம் நமோ பகவதே நரசிம்மாய நமஸ்தேஜஸ்தேஜசே ஆவிராவிர்பவ வஜ்ரநக வஜ்ரதம்ஷ்ட கர்மாசயான் ரந்தய ரந்தய தமோக்ரச கிரச ஓம் ஸ்வாஹா அபயம் அபயம் ஆத்மனி பூயிஷ்டா ஓம் க்ஷௌம். இதான் மகாமந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுறாளாம்
ஹரி வருஷத்தில் நரசிம்மராக பகவான் வாசுதேவனை என்ன நாள் ஓம் நரசிம்மாய பகவதே நம. மனுஷனாகவும் சிங்கமாகவும் வடிவம் வச்சிருக்கப்பட்ட பகவானே ஓங்கார ஸ்வரூபியான உனக்கு நமஸ்காரம் நாள். தேஜஸ் தேஜசே நம. எல்லா பிரகாசத்துக்கும் மேல பிரகாசமாக இருக்கப்பட்டவர் ஸ்வயம் பிரகாஷாக, அப்பேற்பட்டவங்களுக்கு நமஸ்காரம். வஜ்ரநக வஜ்ரதம்ற்ற ஆவிராவிர்பவ. நீங்கள் நேர எனக்கு தோணணும். வஜ்ரம் போல உறுதியான நகங்களை வச்சுருக்கேள், வஜ்ரம் போல பற்கள் இருக்கு, உங்களுடைய பல்லுகள் இருக்கு. கர்மாசயானு ரந்தைய ரந்தைய இருக்கப்பட்ட கர்ம வாசனைன்னு இருக்கே, அதெல்லாம் நீங்கள் போக்கணும் போக்கணும். தமஹா கிரச கிரச அஜானத்தை எல்லாம் நீங்கள் அழிக்கணும். ஓம் ஸ்வாஹா ஆத்மனி அபயம் அபயம் பூயிஷ்டா. ஓம் க்ஷரௌம். ஓம் க்ஷரௌம்ன்று பீஜ மந்திரம் அது சொல்கிறாள். உங்கள்கிட்ட என்னுடைய உடம்பு, என்னுடைய ஆத்மா, என்னுடைய ஆவி எல்லாத்தையும் அடைக்கலமாக அபயம் அபயமாக சரணம் சரணம்னு வைக்கிறேன், உங்கள் காலில் வைக்கிறேன்னு சொல்லி இதான் மந்திரம் இது. ஓம் நமோ பகவதே நரசிம்மாய நமஸ்தேஜஸ் தேஜசே ஆவிராவிர்பவ வஜ்ரநக வஜ்ரதம்ற்ற கர்மாசயான் ரந்தய ரந்தய தமோ கிரச கிரச. ஓம் ஸ்வாஹா அபயம் அபயம் ஆத்மனி பூயிஷ்டா. ஓம் க்ஷரௌம். இப்படி ஸ்தோத்திரம் பண்றாளாம். ஸ்வஸ்தியஸ்து விஸ்வஸ்ய கல பிரசீததாம் தியாயந்து பூதானி சிவம் மிதோதியா மனஸ்ய பத்ரம் பஜதாத் அதோக்ஷஜே ஆவேஷ்யதாம் நோ மதிரபி அகைதுகீ. விஸ்வஸ்ய ஸ்வஸ்தியஸ்து. இந்த விஸ்வம் லோகமெல்லாம் க்ஷேமத்தை அடையட்டும். கலஹா பிரசீததாம். துஷ்டர்கள் செய்கிற கொடுமைகள் எல்லாம் அவ விட்டுட்டும், நல்லவாளாயிட்டும் அவ. பூதானி மிதா தியா சிவம் தியாயந்து. எல்லா பிராணிகளும் அவ மனசில் எல்லாம் நன்மையே செய்யணுங்கிறதாக நினைக்கட்டும். மனச்ச பத்ரம் பஜதாம். மனசு எல்லாருடைய மனசும் சாந்தத்தை அடைஞ்சி சாந்தியாக இருக்கட்டும். நஹா மதி அப்படி அகைதுகி அதோக்ஷஜே ஆவேஷ்யதாம். காரணமே ஒன்றும் எதிர்பார்க்காமல், எங்களுக்கு ஏதாவது வேணும்னு நினைக்காமல், ஒரு விதமான பிரதியும் விரும்பாமல் பகவான்கிட்ட பக்தி ஏற்படட்டும் அப்படிங்கிறதா பிரார்த்திக்கிறாளாம். ஸ்வஸ்தியஸ்து விஸ்வஸ்ய கல பிரசீததாம் தியாயந்து பூதானி சிவம் மிதோதியா மனஸ்ய பத்ரம் பஜதாத் அதோக்ஷஜே ஆவேஷ்யதாம் நோ மதிரபி அகைதுகீ. மாகார தாராத்மஜ வித்த பந்துஷு சங்கோ யதி ஸ்யாத் பகவத் பிரியேஷு நஹ யப்ராணவிருத்யா பரிதுஷ்ட ஆத்மவான் சித்யதி அதூரான் ந ததேந்திரியா பிரியா. என்ன சொல்றாள்னால், நஹா எங்களுக்கு சங்கஹா மாசியாத்து, ஒன்னுலையும் போய் பத்து ஏற்படப்படாது, ஒன்னுலையும் போய் பாசம் வந்து விழப்படாது. எங்களுக்கு அப்படிப்பட்ட அனுகிரகம் பண்ணுங்கோ. அப்படி ஏதான எங்களுக்கு பாசம் உண்டாகும் போல தோணித்துனா, அட்ராக்ஷன் தோணித்துனா, அது யார்கிட்ட இருக்கணும்னால் பகவத் பிரியேஷு. பாகவதாள் இருக்காளே, பகவானை பஜிக்கிற அடியார்கள், அவள்கிட்ட எங்களுடைய பாசம் ஏற்பட்டும், எங்களுடைய பந்தம் ஏற்பட்டும். பாக்கி பேர்கிட்ட போய் ஏற்படப்படாது. அகார தாராத்மஜ வித்த பந்துஷு மா. வீடு, மனைவி, மக்கள், ரிலேட்டிவ்ஸ், பிள்ளைகள், இவாழ்கிட்டனா பந்தம் ஏற்படப்படாது. அதே மாதிரி நாங்கள் எப்படி பிக்ஷை எடுத்து சாப்பிடணும். எப்ராணவிருத்தியா பரிதுஷ்ட ஆத்மவான் சித்தியதி அதூரான் ந ததேந்திரிய பிரியா. உயிர் வச்சுக்கிறதுக்காக பிக்ஷை எடுத்து சாப்பிடணும், அதில் திருப்தி அடைஞ்சி மனச்சபலம் இல்லாமல் இருக்கணும். அப்படி இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணி இந்திரியங்களை திருப்தி செய்யணுங்கிற மாதிரி நோக்கம் கொண்டவனாக இருக்கப்படாது அது பிரார்த்திக்கிறாள். எத் சங்கலப்தம் நிஜ வீரிய வைபவம் தீர்த்தம் முஹூசம் பிரசதாம் ஹி மானசம் ஹரதி அஜோந்த ஸ்ருதிபிர்கதோங்கஜம் கோவை ந சேவேத முகுந்த விக்ரமம். எத் சங்கலப்தம். பரம பாகவதால் இருக்காளே, அவளோடு கூட சங்கம் ஏற்படணும். அப்படி ஏற்பட்டு அதனால என்ன கிடைக்கும்னால் நிஜ வீரிய வைபவம் தீர்த்தம் முஹு சம்பிரசதாம். பகவானுடைய உண்மையான நல்ல
சரித்திரம் கதைகள் இருக்கே, அதை சிரவணம் பண்ணுற பாக்கியம் கிடைக்கணும். அப்படி சிரவணம் பண்ணுற காதுகள் வாயிலாக இப்போ உள்ள பகவான் உள்ள புகுந்து, அந்தஹா கதஹா அஜஹா, பகவான் உள்ள புகுந்து மனசில் இருக்கப்பட்ட அழுக்குகளெல்லாம் மானசம் அங்கஜம் ஹரதீஹி அப்படி போக்குறாராம். அப்பேற்பட்ட இந்த பகவான் இருக்காரே முக்குந்த விக்ரமம் கவை ந சேவேத, யார்தான் அவரை போய் ஸ்தோத்திரம் பண்ணாமல் இருப்பன்னாள். கோவை ந சேவேத முக்குந்த விக்ரமம், எந்த பகவான் இப்படி உள்ள காதுகள் வழியாக அவருடைய கதைகளை கேட்டு உள்ள புகுந்து அதனால நன்மை ஏற்பட்டு அதில் இருக்கப்பட்ட மனசில் இருக்கப்பட்ட அழுக்குகளெல்லாம் போக்கக்கூடியவனாக இருக்கானோ அந்த பகவான் முக்குந்தங்கிட்ட யாருக்குத்தான் போய் இது சேவை பண்ணணும்னு தோணாதுங்கனாள். என்ன அர்த்தம்னா எல்லாரும் போவாள்னு அர்த்தம். எத் சங்கலப்தம் நிஜவீத்திய வைபவம் தீர்த்தம் மூஹு சம்பிரசதாம் ஹி மானசம் ஹரதி அஜோந்தா ஸ்ருதிபிர்கதோங்கஜம் கோவை ந சேவேத முகுந்த விக்ரமம். யஸ்யாஸ்தி பக்தி பகவத்தி அகிஞ்சனா சர்வைர்குணைः தத்ர சமாசதே சுராः ஹரௌ அபக்தஸ்ய குதோ மஹத்குண மனோரதேன அசதி தாவதோ பகிः. யஸ்ய அஸ்தி பக்தி பகவதி அகிஞ்சனா, பகவான்கிட்ட உண்மையான பக்தி கொஞ்சம் கூட இருந்தாலும் கூட போகிறோம். அப்பேற்பட்டவாள்கிட்ட என்ன ஆகும்னால் சர்வைர்குணை தத்ர சமாசத்தே சுராஹா, எல்லா தேவதைகளும் எல்லா விதமான நல்ல குணங்களையும் பொருந்திய தேவதைகள் நல்ல குணங்களோடு கூட அவங்ககிட்ட வந்து சேர்ந்து விடுறாளாம். ஹரவு அபக்தஸ்ய, அப்படி பக்தி இல்லாமல் இருக்கப்பட்டவன் இருக்கானே அவன்கிட்ட குதோ மகத் குண மனோரதேன அசதி தாவத்தோ பகிஹி, பெரிய மகான்கள்கிட்ட நல்ல குணங்கள் பொருந்திய வாழ்கிட்ட வந்த தேவதைகள்லாம் வருவாளா? வரமாட்டாள். அவள் அங்கேருந்து ஓடி போயிடுறாள் நாள். அபக்தங்கிட்டேந்து பக்தி இல்லாதவங்கிட்டேந்து. யஸ்யாஸ்தி பக்தி பகவதி அகிஞ்சனா சர்வைர்குணைஹி தத்ர சமாசதே சுராஹ ஹரௌ அபக்தஸ்ய குதோ மஹத்குண மனோரதேன அசதி தாவதோ பகிஹி. ஹரிர்ஹி சாக்ஷாத் பகவான் ஷரீரிணாம் ஆத்மா ஜஷாணாம் இவதோயமிப்சிதம் ஹித்வா மாம்ஸ்தம் யதி சஜ்ஜதே கிருஹே ததா மஹத்வம் வயசா தம்பதீனாம். ஹரிர்ஹி சாக்ஷாத் பகவான் ஷரீரிணாம் ஆத்மா அஜஷாணாம் இவதோயம் இப்சிதம். இவதோயம் இப்சிதம் நாள் மீன்களுக்கு தீர்த்தம் ரொம்ப முக்கியம். தீர்த்தத்தில் மீனில் இருக்கப்பட்டதை தீர்த்தத்தை எடுத்துவிட்டா மீன் செத்து போயிடும். அதனுடைய ஆத்மா இருக்க உசிறு அது இந்த தீர்த்தத்தில் தான் இருக்குன்னாள். ஏன்னா அதை சாப்பிட்டு அதில் இருக்கிற ஆக்சிஜனை சாப்பிட்டு தான் அது உசிரோடு இருக்கும். அப்படி பகவான் நாள் ஹரிர்ஹி சாக்ஷாத் பகவான் ஷரீரினாம், ஷரீரினாம் ஜந்துனாம், சரீரம் படைச்ச எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆத்மாவாக இருக்கப்பட்டவர் சாக்ஷாத் ஹரி வாசுதேவன். ஆத்மா ஜஷானாம் இவத்வயம், எப்படின்னா மீன்களுக்கு எப்படி தண்ணியோ அப்படின்னால் ஹித்வா மாம்ஸ்தம் யதி சஜ்ஜதே கிரஹே, அந்த பகவானை போய் ஆராதிக்காமல் கிரகத்தில் வீட்டில் இருக்கப்பட்ட பந்துக்களோடு கூட இருந்து அவளுக்காக காப்பாற்றின்னு இருக்கணும், அதிலேயே மனசு ஈடுபாட்டு இருக்கப்பட்டவன் இருக்கானே அவன் எப்படின்னால் அவன் வயசுனால தான் முதிர்ந்தவனாக ஆறான தவிர ஞானத்தினால இல்லைனால். ததா மகத்துவம் வயசா தம்பதினாம், அவளுடைய மகத்துவமெல்லாம் வயசால அவளுக்கு நான் நமஸ்காரம் பண்ணால் அவளுடைய ஞானத்துக்காக இல்லை, வயசுனால தான். அவள் வயசு வந்து விட்டா அதனால் அவளுக்கு மகத்துவம் நாள், நாட் டியூ டு தேர் நாலெட்ஜ். அது சொன்னாலிங்க. ஹரிர்ஹி சாக்ஷாத் பகவான் ஷரீரினாம் ஆத்மா ஜஷாணாம் இவதோயமிப்சிதம் ஹித்வா மாம்ஸ்தம் யதி சஜ்ஜதே கிருஹே ததா மஹத்வம் வயசா தம்பதீனாம். ஸ்ரீ ஹரயே நமஹ. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் ஒரு தடவை அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பஞ்சமஸ்கந்தே அஷ்டாதசோऽध्यायः. श्रीशुक उवाच श्रीशुक उवाच तथा च भद्रश्रवा नाम धर्मसुतः तथा च भद्रश्रवा नाम धर्मसुतः तथा च भद्रश्रवा नाम धर्मसुतः तत्कुलपतयः पुरुषाः तत्कुलपतयः पुरुषाः तत्कुलपतयः पुरुषाः भद्राश्ववर्षे साक्षात् भगवतो वासुदेवस्य भद्राश्ववर्षे
சாக்ஷாத் பகவதோ வாசுதேவஸ்ய பத்ராஸ்வவர்ஷே சாக்ஷாத் பகவதோ வாசுதேவஸ்ய பிரியாம் தனும் பிரியாம் தனும் பிரியாம் தனும் தர்மமயீம் ஹயசீர்ஷாபிதானாம் தர்மமயீம் ஹயசீர்ஷாபிதானாம் தர்மமயீம் ஹயசீர்ஷாபிதானாம் பரமேண சமாதினா சந்நிதாப்ய பரமேண சமாதினா சந்நிதாப்ய பரமேண சமாதினா சந்நிதாப்ய இதம் அபிக்ருணந்தः உபதாவந்தி இதம் அபிக்ருணந்தः உபதாவந்தி இதம் அபிக்ருணந்தः உபதாவந்தி भद्रश्रवस ऊचुः भद्रश्रवस ऊचुः भद्रश्रवस ऊचुः ओं नमो भगवते धर्माय आत्मविशोधनाय नमैति ओं नमो भगवते धर्माय आत्मविशोधनाय नमैति ओं नमो भगवते धर्माय आत्मविशोधनाय नमैति अहो विचित्रं भगवद्विचेष्टितम् अहो विचित्रं भगवद्विचेष्टितम् अहो विचित्रं भगवद्विचेष्टितं ग्रन्थं जनोऽयं हि मिषन्न पश्यति ग्रन्थं जनोऽयं हि मिषन्न पश्यति ग्रन्थं जनोऽयं हि मिषन्न पश्यति ध्यायन् असद्यर्हि विकर्म सेवितुं ध्यायन् असद्यर्हि विकर्म सेवितुं ध्यायन् असद्यर्हि विकर्म सेवितुं निर्हृत्य पुत्रं पितरं जिजीविषति निर्हृत्य पुत्रं पितरं जिजीविषति निर्हृत्य पुत्रं पितरं जिजीविषति वदन्ति विश्वं कवयः स्वनश्वरं वदन्ति विश्वं कवयः स्वनश्वरं वदन्ति विश्वं कवयस्म नश्वरं पश्यन्ति चाध्यात्मविदो विपश्चितः पश्यन्ति चाध्यात्मविदो विपश्चितः पश्यन्ति चाध्यात्मविदो विपश्चितः तथापि मुह्यन्ति तवाजमायया तथापि मुह्यन्ति तवाजमायया तथापि मुह्यन्ति तवाजमायया सुविस्मितं कृत्यमजं नतोस्मितं सुविस्मितं कृत्यमजं नतोस्मितं सुविस्मितं कृत्यमजं नतोस्मितं विश्वोद्भवस्थान निरोधकर्मते विश्वोद्भवस्थान निरोधकर्मते विश्वोद्भवस्थान निरोधकर्मते ह्यकर्तुरङ्गीकृतम् अप्यपावृतः ह्यकर्तुरङ्गीकृतम् अप्यपावृतः ह्यकर्तुरङ्गीकृतम् अप्यपावृतः युक्तं न चित्रं त्वयि कार्यकारणे युक्तं न चित्रं त्वयि कार्यकारणे युक्तं न चित्रं त्वयि कार्यकारणे सर्वात्मनि व्यतिरिक्ते च वस्तुतः सर्वात्मनि व्यतिरिक्ते च वस्तुतः सर्वात्मनि व्यतिरिक्ते च वस्तुतः वेदान् युगान्ते तमसा तिरस्कृतान् वेदान् युगान्ते तमसा तिरस्कृतान् वेदान् युगान्ते तमसा तिरस्कृतान् रसातलाद्यो ऋतुरङ्गविग्रहः रसातलाद्यो ऋतुरङ्गविग्रहः रसातलाद्यो ऋतुरङ्गविग्रहः प्रत्याददेवै कवये अभियाचते प्रत्याददेवै कवयेऽभियाचते प्रत्याददेवै कवयेऽभियाचते तस्मै नमस्ते अवितथ ईहिताय इति तस्मै नमस्ते अवितथ ईहिताय इति तस्मै नमस्ते अवितथ ईहिताय इति हरिवर्षे चापि भगवान् हरिवर्षे चापि भगवान् हरिवर्षे चापि भगवान् नरहरिरूपेण आस्ते नरहरिरूपेण आस्ते नरहरिरूपेण आस्ते तद्रूपग्रहणनिमित्तं तद्रूपग्रहणनिमित्तं तद्रूपग्रहणनिमित्तम् उत्तरत्र अभिधास्ये उत्तरत्र अभिधास्ये उत्तरत्र अभिधास्ये तद्दैतं रूपं महापुरुषगुणभाजनो तद्दैतं रूपं महापुरुषगुणभाजनो तद्दैतं रूपं महापुरुषगुणभाजनो महाभागवतो 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 दैत्यदानवकुलतीर्थीकरणशीलाचरितः 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 प्रह्लादो अव्यवधान अनन्यभक्तियोगेन सह
பிரஹ்லாதோ அவ்யவதான அனன்ய பக்தி யோகேன சஹ பிரஹ்லாதோ அவ்யவதான அனன்ய பக்தி யோகேன சஹ தத்வர்ஷபுருஷைः 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 உபாஸ்தே இதம் சோதாஹரதீः உபாஸ்தே இதம் சோதாஹரதீः உபாஸ்தே இதம் சோதாஹரதி. ஓம் நமோ பகவதே நரசிம்மாய ஓம் நமோ பகவதே நரசிம்மாய ஓம் நமோ பகவதே நரசிம்மாய. நமஸ்தேஜஸ்தேஜசே நமஸ்தேஜஸ்தேஜசே நமஸ்தேஜஸ்தேஜசே. ஆவிராவிர்பவ ஆவிராவிர்பவ ஆவிராவிர்பவ. வஜ்ரநக வஜ்ரதம்ஷ்ட்ர வஜ்ரநக வஜ்ரதம்ஷ்ட்ர வஜ்ரநக வஜ்ரதம்ஷ்ட்ர. கர்மாசயான் ரந்தய ரந்தய கர்மாசயான் ரந்தய ரந்தய கர்மாசயான் ரந்தய ரந்தய. தமோ கிரச கிரச தமோ கிரச கிரச தமோ கிரச கிரச. ஓம் ஸ்வாஹா ஓம் ஸ்வாஹா ஓம் ஸ்வாஹா. அபயம் அபயமாத்மனி பூயிஷ்டா ஓம் க்ஷ்ரௌம் அபயம் அபயம் ஆத்மனி பூயிஷ்டா ஓம் க்ஷ்ரௌம் அபயம் அபயம் ஆத்மனி பூயிஷ்டா ஓம் க்ஷ்ரௌம். ஸ்வஸ்தியஸ்து விஸ்வஸ்ய கலப்ரசீததாம் ஸ்வஸ்தியஸ்து விஸ்வஸ்ய கலப்ரசீததாம் ஸ்வஸ்தியஸ்து விஸ்வஸ்ய கலப்ரசீததாம். த்யாயந்து பூதானி சிவம் மிதோ धिया ध्यायन्तु भूतानि शिवं मिथो धिया ध्यायन्तु भूतानि शिवं मिथो धिया. मनश्च भद्रं भजताद् अधोक्षजे मनश्च भद्रं भजताद् अधोक्षजे मनश्च भद्रं भजताद् अधोक्षजे. आवेश्यतां नो मतिरपि अहैतुकी आवेश्यतां नो मतिरपि अहैतुकी आवेश्यतां नो मतिरपि अहैतुकी. मागारदारात्मज वित्तबन्धुषु मागार आधारात्मज वित्तबन्धुषु मागारदारात्मज वित्तबन्धुषु. संगो यदि स्यात् भगवत्प्रियेषु नः संगो यदि स्यात् भगवत्प्रियेषु नः संगो यदि स्यात् भगवत्प्रियेषु नः. यप्राणवृत्त्या परितुष्ट आत्मवान् यप्राणवृत्त्या परितुष्ट आत्मवान् यः प्राणवृत्त्या परितुष्ट आत्मवान् सिद्ध्यति अदूरान् न तथेन्द्रियप्रियः सिद्ध्यति अदूरान् न तथेन्द्रियप्रियः सिद्ध्यत्यदूरान् न तथेन्द्रियप्रियः. यत्सङ्गलब्धं निजवीर्यवैभवं यत्सङ्गलब्धं निजवीर्यवैभवं यत्सङ्गलब्धं निजवीर्यवैभवं. तीर्थं मुहुः सम्प्रशतां हि मानसं तीर्थं मुहुः सम्प्रशतां हि मानसं तीर्थं मुहुः सम्प्रशतां हि मानसं. हरति अजोऽन्तः श्रुतिभिर्गतोऽङ्गजं हरत्यजोऽन्तः श्रुतिभिर्गतोऽङ्गजं हरत्यजोऽन्तः श्रुतिभिर्गतोऽङ्गजं. को वै न सेवेत मुकुन्दविक्रमं को वै न सेवेत मुकुन्दविक्रमं को वै न सेवेत मुकुन्दविक्रमं. यस्यास्ति भक्तिः भगवती अकिञ्चना यस्यास्ति भक्तिः भगवत्यकिञ्चना यस्यास्ति भक्तिः भगवत्यकिञ्चना. सर्वैर्गुणैः तत्र समासते सुराः सर्वैर्गुणैः तत्र समासते सुराः सर्वैर्गुणैस्तत्र समासते सुराः. हरौ अभक्तस्य कुतो महद्गुण हरौ अभक्तस्य कुतो महद्गुण हरौ अभक्तस्य कुतो महद्गुण. मनोरथेन असति धावतो बहिः मनोरथेनासति धावतो बहिः मनोरथेनासति धावतो बहिः. हरिर्हि साक्षात् भगवान् शरीरिणां हरिर्हि साक्षात् भगवान् शरीरिणां हरिर्हि साक्षात् भगवान् शरीरिणाम्. आत्मा झषाणाम् इव तोयमीप्सितम् आत्मा झषाणाम् इव तोयमीप्सितम् आत्मा झषाणाम् इव तोयमीप्सितम्. हित्वा महांस्तं यदि सज्जते गृहे हित्वा महांस्तं यदि सज्जते गृहे हित्वा महांस्तं यदि सज्जते गृहे. तदा महत्त्वं वयसा दम्पतीनां तदा महत्त्वं वयसा दम्पतीनां तदा महत्त्वं वयसा दम्पतीनां. ஸ்ரீஹரே நமஹ. அதில் 14வது ஸ்லோகத்தில் சொல்கிறார்,
அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா அழுக்கு, ஆசை, வருத்தம், கோபம், காலம், ஆசாபாசங்கள், பயம், கோழத்தனம், மனோவியாதி, இது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது எதுன்னா இந்த பிறப்பு இறப்புங்கிற சம்சாரம் இருக்கே, சம்ஸ்கிருதி சக்கரவாளம், சுற்றி சுற்றி வளர்ந்த சம்சார வாழ்க்கை இருக்கே, இல்லற வாழ்க்கை, இதைத்தான் காரணம். அதுக்கு அதை விட்டுவிட்டு பயமே எங்கே இருக்காதோ எல்லா பயத்தையும் நீக்கக்கூடிய நரசிம்மமூர்த்தியினுடைய பாதார விந்தங்களை போய் நீங்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்கோ, பஜனை பண்ணுங்கோன்னு சொல்கிறாள் அடுத்த ஸ்லோகத்தில். தஸ்மாத் ரஜோ ராக விஷாதமன்யு மானஸ்பிருஹா பய தைன்யாதிமூலம் ஹித்வா கிருஹம் சம்ஸ்கிருதி சக்கரவாளம் நரசிம்ம பாதம் பஜத அகுதோ பயமிதி. இவ்வாறாக ஸ்தோத்திரம் பண்றாள். என்ன சொல்றாள் நாள்? தஸ்மாத்து ஆகையினாலே ரஜோ ராக, அழுகு, ரஜஸ்னா அழுக்கு, ரஜோகுணம், ராகம் இமோஷன்ஸு, விஷாத மன்யு கோபங்கள் வருத்தங்கள், மானஸ்பிருஹா பய தைன்யாதிமூலம் பயங்கள், மனோவியாதி, இதெல்லாம் இவைகள்லாம் எங்கே இருக்குன்னாள்? சம்ஸ்கிருதி சக்கரவாளம் கிரகம், வீட்டில் இருந்துட்டு இல்லற வாழ்க்கையில் இருந்தால் இதெல்லாம் வந்து சேர்றதாம். அதெல்லாம் விடுங்கோ நாள். ஹித்வா கிரகம் நிருசிம்ம பாதம் பஜத அகுதோ பயமிதி. ஒரு எல்லா பயங்களையும் போக்கக்கூடிய நரசிம்மருடைய பாத கமலங்கள் இருக்கே, அதை போய் பஜனை பண்ணுங்கோன்னாள் இந்த ஸ்லோகத்தில். கேதுமாலேபி பகவான் காமதேவ ஸ்வரூபேண லக்ஷ்மியாக பிரிய சிகீர்ஷயா பிரஜாபதே துஹித்ருணாம் புத்திராணாம் தத்வர்ஷபதீனாம் புருஷாயுஷா அஹோராத்திர பரிசங்கியானானாம் யாசாம் கர்ப்பா மா புருஷ மகாஸ்திர தேஜசா உத்வேஜித மனசாம் வித்வஸ்தா வியசவஹ சம்வத்சராந்தே வினிபதந்தி சொன்னாள். கேதுமாலம்ங்கிற வருஷம் அங்கே பகவான் லக்ஷ்மி தேவியோடு கூட இருந்துருக்காளாம். மனுஷிய ஆயுசு படிக்கு பார்த்தாக்க 36,000 பகல் இரவுகள்ங்கிறதாக கணக்கு பண்ணி வச்சிருக்காள். அதுக்கு சம்வத்சரம், அதாவது வருஷம்னு பேர். அப்பேற்பட்ட அந்த வருஷம் இருக்கே, அதாவது தேவ வருஷம், அதில் பிரஜாபதி, இதில் எல்லாத்தையும் லோகத்தெல்லாம் படித்த பிரஜாபதிகளுடைய பெண்களுக்கும் அந்த கேதுமால வருஷத்தினுடைய தலைவர்கள் இருக்காளே, அந்த அந்த கான்டினென்டினுடைய லீடர்ஸ், அவளுடைய புத்திராள், அவளுக்கும் பிரிய சிகீர்ஷையா நல்ல காரியம் செய்ய வேண்டும், பிரியம் செய்ய வேண்டும் என்பதற்காக சாக்ஷாத் மன்மதன் காமதேவா ஸ்வரூபேனபி, மன்மத ஸ்வரூபத்தோடு கூட பகவான் வாசுதேவன் புருஷோத்தமன் அங்கே இருக்காளாம். மகாபுருஷ மகாஸ்திர தேஜஸா, ரொம்ப தேஜஸோடு கூட, உத்வேஜித மனசாம், யாருக்கெல்லாம் கலங்கின மனசோடு இருக்கோளோ அவளுடைய கர்ப்பங்கள்லாம் செறிஞ்சு போயிடும். அப்படி செறிஞ்சு போய் கீழே விழுந்து விடுறதாம். கேதுமால வருஷத்தில் பகவான் லக்ஷ்மி தேவிக்கும் பகவானுக்கும் மனுஷாளுடைய ஆயுஸ் படி 36,000 பகல் இரவுகள் கொண்ட அதுக்கு சம்வத்சரம்னு பேர், வருஷம்னு பேர். அப்படி அந்த வருஷங்களுக்கெல்லாம் அதிபதியார்கள் பிரஜாபதி சிருஷ்டிகர்த்தா. அவருடைய பெண்களுக்கும் கேதுமால வருஷத்தினுடைய தலைவர்கள் அவளுடைய புத்திராளுக்கும் நல்ல காரியம் செய்யணுங்கிறதுக்காக பகவான் மன்மத ஸ்வரூபமாக காமதேவனாக இருந்துட்டு காமதேவ ஸ்வரூபேன அப்பி மகாபுருஷ மகாஸ்திர தேஜஸா, ரொம்ப வசத்தியான தேஜஸோடு கூட இருக்காளாம். ஆனால் கடைசியிலே என்ன ஆறுதுனால் உத்வேஜித மனசாம் யாசாம் கர்ப்பாக வித்வஸ்தாக சம்வத்சராந்தே வியவசா வினிபதந்தி. அந்த அவளுக்கெல்லாம் கர்ப்பம் ஏற்படும் பொழுது அவைகள் கடைசியில் செதஞ்சு கீழே விழுந்து விடுறதுனால், உயிரற்றையாக விழுந்து விடுறதுனால், அதீவ சுலலித கதிவிலாச விலசித ருச்சிர ஹாச லேசாவலோகலீலையா கிஞ்சித் உத்தம்பித சுந்தர ப்ரூமண்டல சுபகவதனாரவிந்த ஸ்ரீயா ரமாம் ரமயன்னு இந்திரியாணி ரமயத்தே. கேதுமால வருஷத்தில் இருக்கப்பட்ட வாசுதேவன் பகவான் மன்மத்த ஸ்வரூபத்தில் இருக்கான்னால் அவர் அதீவ சுலலித கதி விலாச விலசித ருச்சிர ஹாச லேசாவலோக லீலையானால் அவருடைய அழகான நடையினாலையும் மதுரமான புன்சிரிப்பினாலையும் பார்வையினாலையும் என்ன பண்ணுறாளாம், அவருடைய உத்தம்பித சுந்தர ப்ரூமண்டல சுபக வதனாரவிந்த ஸ்ரீயா, அவருடைய அழகான முகம்,
மன்மதனோ இல்லையோ அழகான முகத்தினுடைய அழகுனால காந்தியினால லக்ஷ்மி தேவியே அப்படியே மகிழ்ச்சின்றிருக்காளாம். அவளுடைய எல்லா இந்திரியங்களும் சந்தோஷமா இருக்கும்படியா பண்ணி வைக்கிறாளாம். அது சொன்னாள். அதீவ சுலலித கதிவிலாச விலசித ருச்சிர ஹாச லேசாவலோகலீலயா கிஞ்சித் உத்தம்பித சுந்தர ப்ரூமண்டல சுபக வதனாரவிந்த ஸ்ரீயா ரமாம் ரமயன் இந்திரியாணி ரமயதே தத் பகவதோ மாயாமயம் ரூபம் பரம சமாதியோகேன ரமாதேவி संवत्सरस्य रात्रिषु प्रजापतेः दुहितृभिः उपेताहस्सु च तद्भर्तृभिः उपास्ते இதம் சோதாகரதி. இந்த பகவான் வாசுதேவனுடைய மாயா ரூபமான அந்த காமதேவன் மாதிரி இருக்கப்பட்ட அந்த ரூபம் இருக்கே, அதை ரொம்ப தியான யோகத்தோட லக்ஷ்மி தேவி இரவு சமயத்தில் சம்வத்சரங்கிற பிரஜாபதியினுடைய அந்த பிரஜாபதிக்கு என்ன தொழில்னா சிருஷ்டி பண்ணுறது தான் தொழில். அவனோட கூடவும் அவனுடைய புதல்விகள் மகள்கள் இருக்காளே, அது அவளுக்கு ராத்திரி தேவதைகள்னு பேர். அகசூச்ச பகல் நேரங்களில் பகல் தேவதைகளோடு கூடினவராக பூஜிக்கிறார்கள். அவள் எல்லாரும் என்னமா பூஜிக்கிறாளாம், இந்த காமதேவனை பின்மே ஒரு மந்திரத்தினால கீழே சொல்லக்கூடிய மந்திரத்தினால பூஜிக்கிறாள்னால் என்ன மந்திரம்னால் ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரூம் ஓம் நமோ பகவதே ஹிருஷிகேஷாய சர்வகுண விசேஷைः விலக்ஷிதாத்மனே ஆகூதீனாம் சித்தீனாம் சேதசாம் விசேஷாணாம் சாதிபதயே ஷோடசகலாய சந்தோமயாய அன்னமயாய அமிர்தமயாய சர்வாமயாய சகசே ஓஜசே பலாய காந்தாய காமாய நமஸ்தே உபயத்ர பூயாத். எப்படி சொல்லி பிரார்த்திக்கிறாள் நாள், அதுக்கு மூல மந்திரம் ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரூம். ஓங்காரத்தை பிரணவத்தோடு கூட இந்த பீஜ மந்திரத்தோடு சொல்லி உபாசிக்கிறாளாம். அதுக்கு பகவானுக்கு பேர் ரிஷிகேஷன்னு பேர், அதாவது இந்திரியங்களுக்கெல்லாம் அதிபதினு பேர். ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரூம் ஓம் நமோ பகவதே ஹிருஷிகேஷாய, இந்திரியங்களுக்கெல்லாம் அதிபதியானவனே அவர் எப்பேற்பட்டவன். சர்வகுண விசேஷை விலக்ஷிதாத்மனே, எல்லா நல்ல குணங்களும் கூட வச்சிருக்கப்பட்டவர். ஆகூதீனாம் சித்தீனாம் சேதசாம் விசேஷானாம் சாதிபதையே, செய்யக்கூடிய காரியங்கள் ஞானங்கள் மனோவிருத்திகள் இவை எல்லாத்துக்கும் அவர் அதிபதையே லீடராக இருக்காளாம். இவ்வேற்பட்ட விசேஷங்களுக்கெல்லாம் அதிபதி. ஷோடசகலாய சந்தோமயாய, 16 கலைகள், 16 கலைகள்னா பூர்ணத்துவம் இருக்குன்னு அர்த்தம். 14 கலைகள் கொண்டவர் அவர், பூர்ணத்துவமாக இருக்காராம். சந்தோமயாய, வேதமயமாக இருக்காள், வேதஸ்வரூபமாக இருக்காள். அன்னமயாய அமிர்தமயாய சர்வாமயாய சகசே ஓஜசே, அவர் சகசா இந்த வேரியஸ் பாடிஸில் லிம்ஸ் இருக்கே அதுக்கெல்லாம் சக்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கார். ஓஜசே, உடலில் இருக்கப்பட்ட உஷிர் இருக்கே அதுக்கு பிராணத்துக்கு சக்தியை கொடுக்கறதா இருக்கார். எல்லா மனசுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கார். அன்னமயாய அன்னரூபமாக இருக்கார். அமிர்தமயாய அமிர்த ரூபமாக இருக்கார். சந்தோமயாய வேதஸ்வரூபமாக இருக்கார். சர்வமயாய எல்லா ரூபமாகவும் இருந்துருக்கார். அப்பேற்பட்ட பகவானே, ஹே பகவதே காந்தாய காமாயத்தே, மனசெல்லாம் ஆகர்ஷிக்கக்கூடிய சக்தி உள்ள காமதேவனாக இருந்திருக்கப்பட்ட ஏ சுவாமியே, உங்களுக்கு மீண்டும் மீண்டும் உபயத்திர நமஹ நமஹ பூயாது, திருப்பி திருப்பி உங்களுக்கு நமஸ்காரம் நமஸ்காரம்னு சொல்லி இந்த மகாமந்திரத்தை சொல்லி உபாசிக்கிறாளாம். அந்த வருஷத்தில் கேதுமால வருஷத்தில் ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரூம் ஓம் நமோ பகவதே ஹிருஷிகேஷாய சர்வகுண விசேஷை விலக்ஷிதாத்மனே ஆகூதீனாம் சித்தீனாம் சேதசாம் விசேஷாணாம் சாதிபதையே ஷோடசகலாய சந்தோமயாய அன்னமயாய அமிர்தமயாய சர்வாமயாய சகசே ஓஜசே பலாய காந்தாய காமாய நமஸ்தே உபயத்ர பூயாத். இவ்வாறாக ஸ்தோத்திரம் பண்றாளாம். சொன்னாள், ஸ்திரியோ விரதைஸ்த்வா ஹிருஷிகேஸ்வரம் ஸ்வதோ ஹ்யாராத்யலோகே பதிம் ஆசாசதேன்யம் தாசாம் ந தேவை பரிபாந்தியபத்யம் பிரியம் தனாயும்ஷி யதோ அஸ்வதந்திராக. எல்லா இந்திரியங்களுக்கும் ரிஷிகேஸ்வரம் துவா, எல்லா இந்திரியங்களுக்கும் அதிபதியான உங்களை
ஸ்திரீகள் எல்லாம் என்ன பண்ணுறாள் லோகத்திலேனால் விரதங்கள் எல்லாம் அனுஷ்டானம் பண்ணி உங்களை ஆராதிக்கிறாளாம். அந்நியம் பதியும் ஆசாஸ்தே, உங்களை தவிர வேற ஒரு கணவனை அடைய விரும்புகிறாளாம், வேணும்னு கேட்குறாளாம் உங்களை ஆராதிச்சு. அப்பேற்பட்ட அவள் இருக்காளே, அவளால் அவளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள், அந்த வம்சங்கள், ஆயுசு, சம்பத்து இதைகளெல்லாம் காப்பாற்ற முடியலாம். ஏன்னா அவள் யதகாத்தே அஸ்வதந்திராகவை, அவள் சுதந்திரமாக இருப்பதில்லை, அஸ்வதந்திராள், இன்னூத்தர ஆராதிச்சிருக்கப்பட்டவாள் சொன்னால். ஸ்திரியோ விரதைஹி த்வா ரிஷிகேஸ்வரம் ஸ்வதோ ஹியாராத்யலோகே பதிம் ஆசாசத்தே அந்யம் பதிம் ஆசாசத்தே, உங்களை தவிர வேற ஒரு பதி வேணும்னு ஆராதிக்கிறாள். தாசாம் ந தேவை பரிபாந்திய பத்தியம் பிரியம் தனாயூம்ஷி எதோ அஸ்வதந்திராக, அவா சுதந்திராளாக இருக்கிறது இல்லை, அஸ்வதந்திராளாக இருக்காள், பரதந்திராளாக இருக்காள். அதனால அவள் அது எல்லாத்தையும் காப்பாற்ற முடியறது இல்லைன்னாள். சவை பதி சியாத் அகுதோ பயஸ்வயம் சமந்தத பாதி பயாதுரம் ஜனம் சயேகேவ இதரதா மிதோ பயம் நைவாத்மலாபாத் அதிமன்யதே பரம். யார் ஒருவன் துளி கூட பயமில்லாமல் பயந்திருக்கப்பட்ட ஜனங்களை போய் காப்பாற்றுறானோ அவன்தான் உண்மையான தலைவன். சவை பதிஹி சியாத் அகுதோ பய ஸ்வயம் அகுதோ பய, ஸ்வயமாகவே அவனுக்கு துளி கூட பயம் கிடையாது, அப்போ பாக்கி பேரெல்லாம் காப்பாற்ற முடியும். சமந்தத பாதி பயாதுரம் ஜனம் சயேகேவ இதரதா மிதோ பயம் நைவாத்மலாபாத் அதிமன்யதே பரம். ஆத்மலாபாத்து ந, அவன் தனக்கு வேணும்னு நினைக்காமல் இன்னொருத்தரை காப்பாற்றணும்னு நினைக்கிறவன். இதரதா மிதா பயம், அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னாள், ஒருத்தருக்கு ஒருத்தர் பயம் இருந்துட்டே தான் இருக்கும்னாள். யாத்தஸ்யதே பாத சரோருஹார்ஹணம் நிகாமயேத் சா அகில காமலம்பட்டா ததேவ ராசி ஈப்சிதம் ஈப்சிதோர்ச்சிதோ யத்பக்ன யாக்ஞா பகவான் பிரதப்யதே. அப்பேற்பட்ட உங்களுடைய பாத கமலங்கள் இருக்கே, பாத சரோருஹார்ஹணம், அதை பூஜிக்கிறது இருக்கே, அதையே யார் விரும்புகிறாளோ, ஏன்னா பயனை எதிர்பார்க்காமல் நிக்காமையேத்து, ஒரு திரும்பி ஏதானும் பலன் வேணும்னு எண்ணம் இல்லாமல் அகைத்துகையும் பக்தியாக யார் அப்பேற்பட்ட பகவானான உங்களை பூஜிக்கிறாளோ அவளுக்கு என்ன ஆகும்னாள், சா அகில காம லம்பட்டானாள், எல்லா விதமான காமனைகளும் எல்லா விருப்பங்களையும் அவள் அடைகிறாளாம். அப்படி விரும்புகிறவாள். ஈப்சிதம் ஈப்சிதா, யார் ஒருத்தர் தனக்கு ஏதான வேணும்னு நினச்சின்னு உங்களை ஆராதிக்கிறாளோ அவளுக்கு அந்த விரும்பின பொருளை மாத்திரம்தான் நீங்கள் கொடுப்பேள். ஆனால் ஒன்றுமே வேண்டான்னு சொல்கிற வாழ்க்கை எல்லாத்தையும் கொடுக்குறேள். ததேவ ராசி எத்து பக்னயான்யா பிரதப்ததே, அப்படி வேணும்னு விரும்பி உங்களை யாச்சிக்கப்பட்டவாள் இருக்காளே அவளுக்கு அது மாத்திரம்தான் கிடைக்கிறது. அப்புறம் அந்த பொருள் நீங்கள் எது வேணும்னு கேட்டாலோ அது அழிஞ்சு போகிறதே துன்பத்தினால அவள் அவதிப்படுறாள் நாள். அதாவது என்ன அர்த்தம்னா, ஒன்றும் வேணும்னு நினைக்காமல் அகைத்துயும் பக்தியும் பண்ண வேண்டும்னு அர்த்தம். யாத்தஸ்யதே பாத சரோருஹார்கணம் நிகாமயேத் சா அகில காமலம் பட்டா ததேவ ராசி ஈப்சிதம் ஈப்சிதோர்ச்சிதோ யத்பக்னயாக்ஞா பகவான் பிரதப்யதே. மத்பிராப்தயே அஜேஷ சுராசுராதயः தப்யந்த உக்ரம் தப ஏந்திரியேதியः ரிதே பவ பாத பராயணான்னமாம் விந்தந்தியகம் துவத் ஹிருதயா யதோஜித. ஹே அஜித்தேன்னு கூப்பிட்டாள். ஹே பகவானே வாசுதேவா, உங்களை யாராலையும் ஜெயிக்க முடியாத பெயர்பட்டவன் நீங்கள். உங்களை என்ன பண்ணுறாள், பிரம்மா, சிவன், தேவதைகள், அசுராள் எல்லாரும் இந்திரிய சுகங்களில் அடைய வேண்டும், அது கிடைக்கணுங்கிறதுக்காக இப்போ தபஸ் பண்ணுறாள் நாள். சுரா அஜேஷ சுரா சுராதயா தப்பியந்த உக்ரம் தப ஏந்திரியேதியா தபா ஏந்திரியேதியா, இந்திரிய சுகம் வேணுங்கிறதுக்காக தபஸ் பண்ணுறாள். ரிதே பவத் பாத பராயணான்னமாம் விந்தந்தியகம் துவத் ஹிருதயாயதோஜித. ஆனால் அவள் உங்களை பிரபத்தி பண்ணி உங்களுடைய சரணாங்களில் போய் விழுந்து சரணம்னு அடையாதவளாக இருந்தால் என்ன ஆறுது, அப்போ உங்களை அடையிறதில்லைன்னு சொன்னாள். நான் அப்படி இல்லைன்னாள்.
நான் உங்கள்கிட்ட மனசை பூர்ணமாக வச்சிருக்கப்பட்டவனால் மத் பிராப்தயே அஜேஷ சுராசுராதய தப்யந்த உக்ரம் தப ஏந்திரியேதிய ரிதே பவத் பாத பராயணான் மாம் விந்தந்தியகம் துவத் ஹிருதயா யதோ அஜித. ஏ பகவானே, அப்படி உங்கள்கிட்ட அச்சஞ்சலமாக பக்தி வைக்கிறேன்னால் சத்வம் மமாபி அச்சுத சீர்ஷ்ணி வந்திதம் கராம்புஜம் யத்வத் அதாயி சாத்வதாம் பிபர்ஷி மாம் லக்ஷ்மவரேண்ய மாயையா கைஸ்வரஸ்ய ஈஹிதம் உஹிதும் விபுரிதி. எப்படி அந்த வருஷத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுறாள் நாள் கேத்துமால வருஷத்தில், ஹே அச்சுதா, உங்களை யார் சரணம்னு அடைஞ்சு அகைத்துவையும் பக்தி பண்ணிட்டு இருக்காளோ அவளால் பூஜிக்கப்பட்டு நீங்கள் என்ன பண்ணுறீர்கள், உங்களுடைய கைகள் கராம்புஜம், அது அவள சாதுக்கள் பக்தாளுடைய சிரசில் நீங்கள் வச்சு அனுகிரகம் பண்ணுறீர்கள். அதே கை இருக்கே, அதே எங்கள் கையிலையும் வெய்யுங்கோன்னு ஸ்தோத்திரம் பண்ணுறாளாம் கேத்துமால வருஷத்தில். ஹே பகவானே, ஹே வரேண்யா, மாம் லக்ஷ்ம பிபர்ஷின்னாள். மாம் லக்ஷ்ம நிபர்ஷி, மகாலட்சுமி சொல்கிறாளாம். இதெல்லாம் மகாலட்சுமி ஸ்தோத்திரம் பண்ணுறாள்னு உத்பிரேக்ஷங்க. மகாலட்சுமி என்ன சொல்கிறாளாம், என்ன நீங்கள் அடையாளமாக உங்கள் மார்பில் வச்சுருக்கேள், உங்களுடைய மாயா சக்தியை ஈஸ்வரஸ்ய மாயா ஈகிதம் ஊகித்தும் கஹா விபுஹு இதி, யாரால் அதை அனுமானிக்க முடியும், அந்த மாயையினுடைய சக்தியினுடைய எத்தனை சக்திங்கிறத யாராலையும் ஊகிக்க முடியாதேன்னு சொல்லி மகாலட்சுமி கேத்துமால வருஷத்தில் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறாள்னு சொன்னாள். அடுத்ததாக அடுத்த வருஷத்துக்கு போய் சொல்ல போகிறாள். ரம்யக வருஷம்னு பேர் இதுக்கு. ரம்யகே ச பகவதா பிரியதமம் மாத்ஸ்யம் அவதார ரூபம் தத்வர்ஷ புருஷஸ்ய மனோஹோ பிராக் பிரதர்ஷிதம் ச இதானீமபி மகதா பக்தியோகேன ஆராதயதி இதம் சோதாகரதி. அங்கே என்ன பண்ணுறாள்னாள், ரம்யக வருஷத்தில் ரொம்ப முக்கியமானவா யாருன்னாள், மனோஹோ பிராக்கு, வைவஸ்வத மனுவுக்கு பிரியமாக காட்சியளித்தார் பகவான். என்னென்னா மத்ஸ்யாவதாரம் எடுத்து பகவதா மாத்ஸ்யம் அவதார ரூபம், பகவானுடைய மீன் மாதிரி அவதாரம் பண்ண ரூபம் இருக்கே, அதை பார்க்குறாளாம் வைவஸ்வத மனு. அவர் அந்த இப்போ ஸ்தோத்திரம் பண்ணுறாளாம் பக்தியோடு கூட, கீழ்கண்ட மந்திரங்களை ஜபிச்சுன்னு சொல்கிறாள்னு சொன்னாள். ச இதானீமபி மகதா பக்தியோகேன ஆராதயதீம் சோதாஹரதி. ஓம் நமோ பகவதே முக்கியதமாய நமः சத்வாய பிராணாய உஜசே சஹசே பலாய மகாமத்ஸ்யாய நமைதி. ஹே பிராணாய, எல்லாத்திற்கும் பிராணத்தை வச்சுருக்கப்பட்ட இரண்ய கர்ப்பனான ஹே சுவாமியே, முக்கியதமாய, எல்லா ஜீவராசிகள் என்னென்ன படைப்புல உண்டோ எல்லாத்துக்கும் முக்கியமானவர். சத்வாய, சத்வகுண சம்பூர்ணன் நீங்கள். ஓஜசே சகசே பலாய, உடம்பு இந்திரியங்கள் மனசு எல்லாத்துக்குடைய சக்திக்கும் காரணபூதனாக இருக்கப்பட்டவர் நீங்கள். அப்பேற்பட்ட ஹே பகவானே பகவதே மகாமத்ஸ்யாய நமைதி, பெரிய மீன் சுரூபத்தோடு அவதாரம் பண்ண ஹே பகவானே நமஸ்காரம்னு சொல்கிறாளாம் வைவஸ்வத மனு. ஓம் நமோ பகவதே முக்கியதமாய நமः சத்வாய பிராணாய உஜசே சகசே பலாய மகாமத்ஸ்யாய நமைதி. இவ்வாறாக சொல்லி ஸ்தோத்திரம் பண்றான்னு சொல்லி பல ஸ்லோகங்களில் சொன்னாள். அந்தர்பகிச்சாகில லோகபாலகைஹி அதிருஷ்டரூபோ விசரசி உருஸ்வனः ய ஈஸ்வரத்வம் ய இதம் வசே நயத் நாம்னா யதா தாருமயீம் நரஸ்திரியம். பகவான ஸ்தோத்திரம் பண்றாள் இந்த ரம்யக வருஷத்துல வைவஸ்வத மனு. அந்தர்பகிச்சாகில லோகபாலகைஹி, ஹே பகவானே நீர் யா உருஸ்வனஹ, வேதத்தினுடைய சப்தமாக இருக்கேள் நீங்கள். அது மாத்திரமில்லை, நாம்னா யதா தாருமயீம் நரஸ்திரியம், ஒரு ஆண் ஒரு பெண் கட்டை இருக்கே, பெண்ணு சாதாரண பெண்ணுங்கிறதா இருக்கப்பட்ட கட்டை வசப்பட்டு விடுறான். அப்படி இந்த லோகத்தெல்லாம் தன் வசப்படுத்தி வச்சிருக்கப்பட்ட பகவான் நீங்கள். சஹா ஈஸ்வரா ஸ்வம், ஆண்டவனாக நீங்கள் இருக்கேள், எல்லாத்தையும் ஆள்றவராக இருக்கேள். உங்களுடைய ஆட்சியில் தான் இந்திராதி தேவதைகள்லாம் இருக்காள். அவளும் உங்களை பார்க்க முடியாமல் இருக்காள். அதிருஷ்டவியா அதிருஷ்ட ரூபா,
அவளாலையும் பார்க்க முடியாமல் இருக்கேள். அதிருஷ்ட ரூபோ விசரசி உருஸ்வனா, வேதஸ்வரூபமாக இருந்துட்டு சப்த ரூபமாக இருந்துருக்கேள். உங்களை பார்க்க முடியறதில்லை. லோகபாலாலே பார்க்க முடியறதில்லை. அவளுடைய உள்ளும் புறமும் நீங்கள் சுழன்று இருக்கேள். அப்பேற்பட்ட ஈஸ்வரன் நீங்கள். இதம் வசே அனையத்து, அவள் எல்லாரையும் ஆட்டி படைக்கக்கூடிய ஆண்டவன் நீங்கள் நாள். இப்பொழுது இந்த 13 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீஹரையே நமஹ. தஸ்மாத் ரஜோ ராக விஷாதமன்யு, தஸ்மாத் ரஜோ ராக விஷாதமன்யு, தஸ்மாத் ரஜோ ராக விஷாதமன்யு. மானஸ்பிருஹா பய தைன்யாதிமூலம், மானஸ்பிருஹா பய தைன்யாதிமூலம், மானஸ்பிருஹா பய தைன்யாதிமூலம். ஹித்வா கிருஹம் சம்ஸ்ருதி சக்கரவாளம், ஹித்வா கிருஹம் சம்ஸ்ருதி சக்கரவாளம், ஹித்வா கிருஹம் சம்ஸ்ருதி சக்கரவாளம். நிருசிம்மபாதம் பஜத அகுதோ பயமிதி, நிருசிம்மபாதம் பஜத அகுதோ பயமிதி, நிருசிம்மபாதம் பஜத அகுதோ பயமிதி. கேதுமாலேபி பகவான் காமதேவ ஸ்வரூபேண, கேதுமாலேபி பகவான் காமதேவ ஸ்வரூபேண, கேதுமாலேபி பகவான் காமதேவ ஸ்வரூபேண. லக்ஷ்மியாः பிரியசிகீர்ஷயா, லக்ஷ்மியாः பிரியசிகீர்ஷயா, லக்ஷ்மியாः பிரியசிகீர்ஷயா. பிரஜாபதேः துஹித்ॄணாம் புத்ராணாம், பிரஜாபதேः துஹித்ॄணாம் புத்ராணாம், பிரஜாபதேः துஹித்ॄணாம் புத்ராணாம். தத்வர்ஷபதீனாம், தத்வர்ஷபதீனாம், தத்வர்ஷபதீனாம். புருஷாயுஷா, புருஷாயுஷா. அஹோராத்திர பரிசங்கியானானாம், அஹோராத்திர பரிசங்கியானானாம், அஹோராத்திர பரிசங்கியானானாம். யாசாம் கர்ப்பா, யாசாம் கர்ப்பா, யாசாம் கர்ப்பா. மகாபுருஷ மகாஸ்திரதேஜசா, மகாபுருஷ மகாஸ்திரதேஜசா, மகாபுருஷ மகாஸ்திரதேஜசா. உத்வேஜித மனசாம், உத்வேஜித மனசாம், உத்வேஜித மனசாம். வித்வஸ்தாவ்யசவः, வித்வஸ்தாவ்யசவः, வித்வஸ்தாவ்யசவः. संवत्सरान्ते विनिपतन्ति, संवत्सरान्ते विनिपतन्ति, संवत्सरान्ते विनिपतन्ति. अतीव सुललित गतिविलास, अतीव सुललित गतिविलास, अतीव सुललित गतिविलास. विलसित रुचिरहास लेशावलोकलीलया, विलसित रुचिरहास लेशावलोकलीलया, विलसित रुचिरहास लेशावलोकलीलया. किंचित उत्तंभित सुंदर भ्रूमंडल सुभगवदनारविंद श्रिया, किंचित उत्तंभित सुंदर भ्रूमंडल सुभगवदनारविंद श्रिया, किंचित उत्तंभित सुंदर भ्रूमंडल सुभगवदनारविंद श्रिया. रमां रमयन् इंद्रियाणि रमयते, रमां रमयन् इंद्रियाणि रमयते, रमां रमयन् इंद्रियाणि रमयते. तद्भगवतो मायामयं रूपं, तद्भगवतो मायामयं रूपं, तद्भगवतो मायामयं रूपं. परमसमाधियोगेन, परमसमाधियोगेन, परमसमाधियोगेन. रमादेवी, रमादेवी, रमादेवी. संवत्सरस्य रात्रिषु, संवत्सरस्य रात्रिषु, संवत्सरस्य रात्रिषु. प्रजापतेः दुहितृभिः, प्रजापतेः दुहितृभिः, प्रजापतेः दुहितृभिः. उपेताहस्सु, उपेताहस्सु, उपेताहस्सु. च तद्भर्तृभिः, च तद्भर्तृभिः, च तद्भर्तृभिः. उपास्ते इदं चोदाहरति, उपास्ते इदं च उदाहरति, उपास्ते इदं चोदाहरति. ओम ह्रां ह्रीं ह्रूं. ओम नमो भगवते हृषीकेशाय सर्वगुणविशेषैः विलक्षितात्मने. ओम ह्रां ह्रीं ह्रूं. ओम नमो भगवते हृषीकेशाय सर्वगुणविशेषैः विलक्षितात्मने. ओम ह्रां ह्रीं ह्रूं. ओम नमो भगवते हृषीकेशाय सर्वगुणविशेषैः विलक्षितात्मने. आकूतीनां चित्तीनां चेतसां विशेषाणां चाधिपतये, आकूतीनां चित्तीनां चेतसां विशेषाणां चाधिपतये, आकूतीनां चित्तीनां चेतसां विशेषाणां चाधिपतये. षोडशकलाय छन्दोमयाय, षोडशकलाय छन्दोमयाय, षोडशकलाय छन्दोमयाय. अन्नमयाय, अन्नमयाय,
अन्नमयाय अमृतमयाय 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 सर्वामयाय 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 सहसे ओजसे सहसे ओजसे सहसे ओजसे बलाय कान्ताय कामाय बलाय कान्ताय कामाय बलाय कान्ताय कामाय नमस्ते उभयत्र भूयात् नमस्ते उभयत्र भूयात् नमस्ते उभयत्र भूयात् स्त्रियो वर्तयित्वा ऋषिकेश्वरं स्वतो स्त्रियो वर्तयित्वा ऋषिकेश्वरं स्वतो स्त्रियो व्रतयित्वा ऋषिकेश्वरं स्वतो स्त्रियो व्रतयित्वा ऋषिकेश्वरं स्वतो ह्याराध्यलोके पतिम् आशासतेऽन्यं ह्याराध्यलोके पतिम् आशासतेऽन्यं ह्याराध्यलोके पतिमाशासतेऽन्यं तासां न ते वै परिपान्त्यपत्यं तासां न ते वै परिपान्त्यपत्यं तासां न ते वै परिपान्त्यपत्यं प्रियं धनायुंषि यतो अस्वतन्त्राः प्रियं धनायुंषि यतो अस्वतन्त्राः प्रियं धनायुंषि यतो अस्वतन्त्राः स वै पतिः स्यात् अकुतो भयस्वयं स वै पतिः स्यात् अकुतो भयस्वयं स वै पतिः स्यात् अकुतो भयस्वयं समन्ततः पाति भयातुरं जनं समन्ततः पाति भयातुरं जनं समन्ततः पाति भयातुरं जनं स एक एव इतरथा मिथो भयं स एक एव इतरथा मिथो भयं स एक एव इतरथा मिथो भयं नैवात्मलाभात् अधिमन्यते परं नैवात्मलाभात् अधिमन्यते परं नैवात्मलाभात् अधिमन्यते परं या तस्य ते पादसरोरुहार्हणं या तस्य ते पादसरोरुहार्हणं या तस्य ते पादसरोरुहार्हणं निकामयेत्सा अखिलकामलम्पटा निकामयेत्सा अखिलकामलम्पटा निकामयेत्सा अखिलकामलम्पटा तदेव रासि ईप्सितमीप्सितोर्चितो तदेव रासि ईप्सितमीप्सितोर्चितो तदेव रासि ईप्सितमीप्सितोर्चितो यद्भग्नयाज्ञा भगवान् प्रतप्यते यद्भग्नयाज्ञा भगवान् प्रतप्यते यद्भग्नयाज्ञा भगवान् प्रतप्यते मत्प्राप्तये अजेश सुरासुरादयः मत्प्राप्तये अजेश सुरासुरादयः मत्प्राप्तये अजेश सुरासुरादयः तप्यन्त उग्रं तप इन्द्रिये धियः तप्यन्त उग्रं तप इन्द्रिये धियः तप्यन्त उग्रं तप इन्द्रिये धियः ऋते भवत्पाद परायणान्नमाम् ऋते भवत्पाद परायणान्नमाम् ऋते भवत्पाद परायणान्नमाम् विन्दन्त्यहं त्वत् हृदयायतोजित विन्दन्त्यहं त्वत् हृदयायतोजित विन्दन्त्यहं त्वत् हृदयायतोजित सत्वं ममापि अच्युत शीर्ष्णि वन्दितं सत्वं ममापि अच्युत शीर्ष्णि वन्दितं सत्वं ममापि अच्युत शीर्ष्णि वन्दितं कराम्बुजं यत्त्वत् अधायि सात्वतां कराम्बुजं यत्त्वदधायि सात्वतां कराम्बुजं यत्त्वदधायि सात्वतां बिभर्षि मां लक्ष्म वरेण्यमायया बिभर्षि मां लक्ष्म वरेण्यमायया बिभर्षि मां लक्ष्म वरेण्यमायया कैश्वरस्य इहितम् उहितुं विभुरिति कैश्वरस्य इहितम् उहितुं विभुः इति कैश्वरस्य ईहितम् उहितुं विभुः इति रम्यके च भगवतः रम्यके च भगवतः रम्यके च भगवतः प्रियतमं मात्स्यम् अवताररूपं प्रियतमं मात्स्यम् अवताररूपं प्रियतमं मात्स्यम् अवताररूपं तद्वर्षपुरुषस्य मनोः तद्वर्षपुरुषस्य मनोः तद्वर्षपुरुषस्य मनोः प्राक् प्रदर्शितं प्राक् प्रदर्शितं प्राक् प्रदर्शितं स इदानीमपि स इदानीमपि स इदानीमपि महता भक्तियोगेन आराधयति महता भक्तियोगेन आराधयति महता भक्तियोगेन आराधयति इदं चोदाहरति इदं चोदाहरति
இதம் சோதாஹரதி. ஓம் நமோ பகவதே முக்கியதமாய நமः. ஓம் நமோ பகவதே முக்கியதமாய நமः. ஓம் நமோ பகவதே முக்கியதமாய நமः. சத்வாய பிராணாய உஜசே, சத்வாய பிராணாய உஜசே, சத்வாய பிராணாய உஜசே, சஹசே பலாய மகாமத்ஸ்யாய நமைதி, சஹசே பலாய மகாமத்ஸ்யாய நமைதி, சஹசே பலாய மகாமத்ஸ்யாய நமைதி. அந்தர்பயிச்சாகில லோகபாலகைः, அந்தர்பயிச்சாகில லோகபாலகைः, அந்தர்பயிச்சாகில லோகபாலகைः. அதிருஷ்டரூபோ விசரசி உருஸ்வனः, அதிருஷ்டரூபோ விசரசி உருஸ்வனः, அதிருஷ்டரூபோ விசரசி உருஸ்வனः. ச ஈஸ்வரஸ்த்வம் ய இதம் வசே நயத், ச ஈஸ்வரஸ்த்வம் ய இதம் வசே அனயத், ச ஈஸ்வரஸ்த்வம் ய இதம் வசே நயத். நாம்னா யதா தாருமயீம் நரஸ்திரியம், நாம்னா யதா தாருமயீம் நரஸ்திரியம், நாம்னா யதா தாருமயீம் நரஸ்திரியம். ஸ்ரீஹரயே நமः. 27வது ஸ்லோகத்திலேயும் சொல்றாள், யம் லோகபாலாः கில மத்சரஜ்வரா ஹித்வா யதந்தோபி பிருதக் சமேத்யஜ பாதும் ந சேகுः த்விபத சதுஷ்பதः சரீஸ்ருபம் ஸ்தாணு யதத்ர திருஷ்யதே. எந்த ஒரு பகவான் இல்லாமல் யம் ஹித்வா லோகபாலாः பிருதக் சமேத்யஜ யதந்தः அபி த்விபதः, எந்த பகவான் இல்லையோ அந்த பகவான் இல்லாமல் லோகபாலால் எல்லாம் லோகத்துக்கெல்லாம் தலைவர் எல்லாம் பிருத்தகு சமேத்தியஜ தனித்தனியாகவோ இல்லை ஒன்று சேர்ந்தோ யுனைட்டடாகவோ எப்படி முயற்சி பண்ணாலும் மனுஷியாள் 4 கால் பாணி 2 கால் பாணி இவாள் ஊர்வன அசைவன இன்னும் என்னென்னலாம் பானை பண்ணுறதோ அது எல்லாத்தையும் காப்பாற்ற முடியாதவராக ஆயிடுறாள் நாள். பகவான் இருக்க துண்டு தான் காப்பாற்ற முடிகிறது இந்த லோகபாலாலையும் பாக்கி லோகத்தில் இருக்கப்பட்ட லீடர்கள்னாலையும் நாள். யம் லோகபாலாः கில மத்சரஜ்வரா ஹித்வா யதந்தோபி பிருதக் சமேத்யஜ பாதும் ந சேகுः த்விபத சதுஷ்பதः சரீஸ்ருபம் ஸ்தாணு யதத்ர திருஷ்யதே. எதெல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கோ வஸ்துக்கள், 2 கால் பிராணி ஊர்வன நடப்பன எல்லாத்தையும் ஏக்கமாகவோ இல்லை கூடு சேர்ந்தோ கோஆபரேட்டிவாவோ எந்த பகவான் இல்லையோ அவர் இல்லைன்னா அவர் இல்லாமல் இந்த லோகபாலாளால் காப்பாற்ற முடியாதுன்னாள். பவான் யுகாந்தார்ணவ ஊர்மிமாலினி ஷோணீமிமாம் ஓஷதி வீருதாம் நிதிம் மயா சகோரு கிரமதே அஜ ஓஜசா தஸ்மை ஜெகத் பிராண கணாத்மனே நமைதி. பிரளய சமுத்திரம் இருக்கே, அதில் நிறைய அலைகள், ஊர்மி மாலினி நிறைய அலைகள் வருது, பெரிய பெரிய அலைகள் இருக்குது இந்த பிரளயகால கடலில். அதில் ஓஷதி வீருதாம் நிதிம் இமாம் க்ஷோணி, இந்த பூமி வெவ்வேறுபட்ட ஓஷதிகள் ஸ்தாவரம் ஜங்கமம் எல்லாம் அவருடைய சொந்த தேஜஸ்னால ஓஜசா உருக்கிரமத்தை எல்லாத்தையும் சுமந்துருக்காளாம் சுவாமி. அப்பேற்பட்ட அஜஹா பிறப்பே இல்லாத ஹே பகவானே, அத்தனை ஜீவராசிகளுடைய பிராணங்களுக்கும் தலைவனாக இருக்கப்பட்ட உங்களுக்கு நமஸ்காரம் நாள். பவான் யுகாந்தார்ணவ ஊர்மிமாலினி ஷோணீமிமாம் ஓஷதி வீருதாம் நிதிம் மயா சகோரு கிரமதே அஜ ஓஜசா தஸ்மை ஜெகத் பிராண கணாத்மனே நமைதி. இவ்வாறாக ஸ்தோத்திரம் பண்ணுறாள். அடுத்ததாக இரண்மயம்ங்கிற வருஷம் அங்கே என்ன நடக்கிறதுங்கிறத சொல்ல போகிறாள். அடுத்ததாக இரண்மய வருஷத்தில் பகவான் எப்படி இருக்காராம். ஹிரண்மயேபி பகவான் நிவசதி கூர்மதனும் பிப்ராணः தஸ்ய தத் பிரியதமாம் தனும் அர்யமாச வருஷபுருஷைः பிதృகணாதிபதிः உபதாவதி மந்திரமிமம் ச அனுஜபதிः. ஹிரண்மயங்கிற வருஷத்தில் பகவான் கூர்மத்தனும் பிப்ராணஹா ஆம ரூபத்தில், கூர்மாவதாரம் பண்ண ஆம ரூபத்தில் வசிக்கிறாராம். அவருடைய அந்த பிரியத்தமாம் தனும் பிதృகணாதிபதி, அவருடைய அந்த பிரியமான அழகான ரூபத்தை, ஆம வடிவம் மாதிரி இருக்கப்பட்ட ரூபத்தை யாரெல்லாம் பஜிக்கிறாள்னால் பித்திருக்கூட்டங்களுடைய தலைவனான அரியமாங்கப்பட்டவர், பித்திருக்களுக்கெல்லாம் அதிபதி அரியமா. அந்த பிதృகணாதிபதி அரியமா வருஷ புருஷை சக, அந்த வருஷத்தில் இருக்கப்பட்ட லீடர்கள் இருக்காளே அவளோட கூட சேர்ந்து கீழ்கண்ட மந்திரத்தை ஜபிச்சுண்டு
பஜனை பண்ணுறாளாம், ஸ்தோத்திரம் பண்ணுறாளாம், பூஜிக்கிறாராம். அது சொன்னாள். நமோ என்ன மந்திரம்னாள்? மகாமந்திரம். ஓம் நமோ பகவதே அகூபாராய சர்வசத்வகுண விசேஷனாய அனுபலக்ஷித ஸ்தானாய நமோ வர்ஷ்மணே நமோ பூம்னே நமோ நமோ அவஸ்தானாய நமஸ்தே. ஓம் நமோ பகவதே அகூபாராய. அகூபாராய எல்லாம் பூர்ணஸ்வரூபமாக இருக்கப்பட்ட ஹே பகவானே நமஸ்காரம் நாள். எப்பேற்பட்ட பகவான் நாள்? சர்வசத்வகுண விசேஷனாய எல்லா மிகவும் உயர்ந்த சத்வ குணங்களெல்லாம் பரிஜனாக நிரம்ப பூர்ணமாக இருக்கப்பட்டவர். அனுபலக்ஷிதஸ்தானாய நமஹா. நீங்கள் இருக்கப்பட்ட ஸ்தானம் வெவ்வேறு உயர்ந்த ஸ்தானம்னா அதை யாராலையும் பார்க்க முடியாதாம். அப்பேற்பட்ட இடத்துல நீங்கள் இருக்கப்பட்டவர். அப்பேற்பட்ட உங்களுக்கு நமஸ்காரம் நாள். வர்ஷ்மணே நமஹா. காலத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவராம். பூம்னே நமஹா. எங்கேயும் நிறைஞ்சி இருக்கப்பட்டவர். அவஸ்தானாயத்தே. எல்லா விஷயங்களுக்கும் ஆதாரமாக இருக்கப்பட்டவர். அப்பேற்பட்ட உங்களுக்கு புனः புனः நமஸ்காரம். நமஹ நமஹ நமஹ. ஓம் நமோ பகவதே அகூபாராய சர்வசத்வகுண விசேஷனாய அனுபலக்ஷிதஸ்தானாய நமோ வர்ஷ்மணே நமோ பூம்னே நமோ நமோ அவஸ்தானாய நமஸ்தே சொல்லி இந்த மந்திரத்தை சொல்லி ஜபிக்கிறாளாம். அங்கே பித்திருக்களுடைய லீடரான அரியமாவோடு கூட அங்கே இருக்கப்பட்ட வருஷ அதிபதிகளோடு கூட சேர்ந்து பூஜிக்கிறாளாம். யத்ரூபமேதன் நிஜமாயையார்ப்பிதம் அர்த்தஸ்வரூபம் பகுரூபரூபிதம் சங்கியானயஸ்யாஸ்தி அயதோபலம்பனாத் தஸ்மை நமஸ்தே அவ்யபதேசரூபிணே. அர்த்தஸ்வரூபம் எல்லா விதமான பொருள்கள் இருக்கே அதுக்கெல்லாம் ரூபமாக இருக்காளாம் பகவான். நிஜமாயையார்ப்பிதம். உங்களுடைய மாயினால, பகவானுடைய மாயினால விதவிதமான ரூபங்களோடு கூட இருந்துட்டுருக்காளாம் பகவான். பார்க்கறதே எவ்வளவோ ரூபங்களோடு பார்க்குறோம், அதெல்லாம் மாயினாலே நாள். பகுரூபரூபிதம். எந்த ஒரு உங்களுடைய ரூபம் இருக்கோ அதுக்கு இத்தனை ரூபம்தான் சுவாமி எடுத்துப்பார்னு ஒரு எண்ணிக்கை கிடையாதாம். அது எண்ணிக்கைக்கு உள்ள அம்படாத அவ்வளவு ரூபங்களும் எடுத்துப்பறான் சுவாமி. சங்கியான எஸ்யாத்தி அயதோபலம்பனாத்து. அயதோபலம்பனாத்து ஒன்றுக்கு ஒன்று மாறுபட்ட தோற்றம் இருக்குவான். ரெண்டு விஷயம் பார்த்தா ஈவன் ரெட்டை குழந்தைகளுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சமான வித்தியாசம் இருக்கும். அப்படி பல ரூபங்களில் இருக்காளாம் சுவாமி. அயதோபலம்பனாத் தஸ்மை நமஸ்தே அவ்யபதேசரூபிணே. அவ்யபதேசரூபிணே. சுவாமி இப்பேற்பட்ட ரூபம்தான்னு அப்படி தீர்மானம் பண்ண முடியாத பல ரூபங்கள் கொண்டவர் அவர். அப்பேற்பட்ட உங்களுக்கு நமஸ்காரம் நாள். ஜராயுஜம் ஸ்வேதஜம் அண்டஜோத்பிதம் சராஜரம் தேவர்ஷி பிதர்பூதம் ஐந்திரியம் தியௌகம் க்ஷிதி சைல சரித் சமுத்திர த்வீபக்ரஹக்ஷேதி அபிதேய ஏகா. ஜராயுஜம் கர்ப்பத்திலேருந்து உண்டார ஜீவன்களாகவும் இருக்கார் சுவாமி. ஜராயுஜம் ஸ்வேதஜம் வியர்வேலேருந்து உண்டார ஜீவன்களாகவும் ஜீவராசிகளாகவும் இருக்காள். அண்டஜோத்பிதம் முட்டையிலேருந்து துணை உடைச்சிருந்து வரதா பட்டவாழ்ந்து இருக்காள். அண்டஜ உத்பிதம் பூமியை தொலைச்சிருந்து வர சில பிளான்ட் மாதிரியும் இருக்கார் அவர். உத்பிதம் சராச்சரம் தேவர்ஷி பிதர்பூதம் ஐந்திரியம். சராச்சரம் சர அச்சரம் அசைத பொருள் அசையாத பொருள் எல்லாமும் இருக்காள். தேவ ரிஷி பித்ருபூதம் தேவதைகள் ரிஷிகணங்கள் பித்ருக்கள் பூதங்கள் இப்படி எல்லாமும் இருக்காள். ஐந்திரியம் இந்திரியங்களுடைய தொடர்பு கொண்டவர்களாகவும் இருக்கார். தியௌஹு கம் க்ஷிதிஹி சைல சரித் சமுத்திர. மலைகள் நதிகள் கடல்கள் தீவுகள் கிரகங்கள் நட்சத்திரங்கள் ஆகாசம் பூமி என்றெல்லாம் எது சொல்லப்படுறதோ அதெல்லாம் அவராகவே இருக்காராம். த்வீப கிரக ரிக்ஷேதி அபிதேய ஏகா ச ஏகா. அவர் ஒருத்தர் தான், ஆனால் இத்தனையாகவும் இருக்காராம் அவர். ஜராயுஜம் ஸ்வேதஜம் அண்டஜோத்பிதம் சராச்சரம் தேவர்ஷி
பிதிர்பூதம் ஐந்திரியம் தியௌகம் க்ஷிதி சைல சரித் சமுத்திர த்வீபக்ரஹக்ஷேதி அபிதேய ஏகஹ யஸ்மின் அசங்க்யேய விசேஷநாம ரூபாகிருதௌ கவிபிஹ கல்பிதேயம் சங்க்யாயயா தத்வத்ருஷாபனீயதே தஸ்மை நமः சாங்கிய நிதர்சனாயதே இதி. பகவானுடைய வடிவங்கள் எவர் எடுத்துருக்கிறது எத்தனை நாள் எண்ணற்றது அசங்கேயம், அதை கணக்கு போட முடியாதாம். யஸ்மின் அசங்கேய விசேஷநாம பலவாறு ரூபங்களோடு கூட ரூபாக்கிருதௌ கவிபிஹி கல்பித்தேயம் கவிகள்னால கல்பிக்கப்பட்டு அந்த எண்ணிக்கை எத்தனைன்னு சொல்ல முடியாமல் அவ்வளோ அவ்வளோ அவ்வளவு ரூபங்களோடு வச்சுருக்காளாம். யதா தத்வத்ருஷாபனீயதே யதா தத்வத்ருஷா அபனீயதே. ஆனால் உண்மையான அறிவுனால யோசி பார்த்து லாஜிக்கனால பார்த்தாக்க அது போக்கடிக்க முடியலையாம். அதை இந்த எண்ணிக்கையை பண்ண முடியலையே, அந்த எண்ண முடியுமோன்னு பார்த்தா ஞானத்தினாலேயும் முடியலையாம். அப்பேற்பட்ட பகவானாக இருக்காராம். தஸ்மை நம சாங்கிய நிதர்சனாயதே இது. அப்படி உங்களை கணக்கே பண்ண முடியாது உண்மையான அறிவு வடிவமாக நீங்கள் இருக்கேள். அப்பேற்பட்ட உங்களுக்கு நமஸ்காரம் நாள். உத்தரேஷு ச குருஷு பகவான் யஜ்ஞ புருஷா. அடுத்த வருஷம் உத்தரகுரு. இந்த உத்தரேஷு ச குருஷு பகவான் யஜ்ஞ புருஷா கிருத வராக ரூப ஆஸ்தே தம் து தேவி ஹைஷா பூசஹ குருபி அஸ்கலித பக்தி யோகேன உபதாவதி இமாம் ச பரமாம் உபனிஷதம் ஆவர்த்தயதி. உத்தரகுருன்னு ஒரு வருஷம். அங்கே சுவாமி கிருத்த வராக ரூபா பன்றி ரூபத்தில் இருக்காளாம். வராவதாரம் பண்ண சுவாமியா. அவர் யஜ்ஞ புருஷா ஆஸ்தே யஜ்ஞஸ்வரூபியான பன்றி ரூபத்தில் இருந்திருக்காளாம். அவரை ஆராதிக்கிறாள். அங்கேனால் ஏஷா பூஹூ தேவி பூமாதேவியானவள் குரு வருஷத்தில் இருக்கப்பட்ட பெரிய பக்தாள் இருக்காளே எங்கள் லீடர்கள், அவளோடு கூட பூஜிக்கிறாளாம். ஒரு மந்திரத்தை சொல்லி பூஜிக்கிறாள்னால் என்ன மந்திரம்னால் ஓம் நமோ பகவதே மந்திர தத்துவலிங்காய யஜ்ஞகர்த்தவே மகாத்வர அவயவாய மகாபுருஷாய நமः கர்ம சுக்லாய த்ரியுகாய நமஸ்தே. ஹே பகவானே, ஓம் நமோ பகவதே, ஓம் பகவதே நமஸ்காரம் பண்ணுறேன். பகவானே நீ எப்பேற்பட்டவன்? மந்திர தத்துவலிங்காய வேத மந்திரங்களுக்குள்ளான உண்மையான எது அர்த்தம் உண்டோ அந்த பொருளாக இருக்கப்பட்டவர் நீங்கள். யஜ்ஞகர்த்தவே யஜ்ஞம் கிரதுங்கிற ரெண்டு யஜ்ஞத்துக்கு யூபஸ்தம்பம் கிடையாது, கிரத்துவுக்கு யூபஸ்தம்பம் உண்டு. யூபஸ்தம்பத்துலனா பலியை கட்டுவாள் அப்படின்னு அர்த்தம். யஜ்ஞம் கிரது இந்த ரெண்டு சுரூபமாக இருக்காராம் சுவாமி. யஜ்ஞ கிரது யஜ்ஞ கிரத்தவே மகாத்வர அவயவாய பெரிய யாகங்களில் பண்ணக்கூடிய பலவிதமான உபகரணங்கள் இருக்கே அதெல்லாம் ஒன்றொன்னாவும் இருக்காம் சுவாமி. அவயவாய மகாபுருஷாய நம பெரிய புருஷன் பெருமாளாக இருக்காள், பெருமாள்னு சொல்கிறது அப்படிப்பட்டவர். கர்ம சுக்லாய த்ரியுகாய நமஸ்தே 3 யுகங்களினுடைய வடிவம் பொருந்தி வராம் சுவாமி. த்ரியுகாய 3 யுகங்களாக இருக்கார் சுவாமி. கர்ம சுக்லாய கர்ம பலன்கள் அளிக்கக்கூடிய பலம் இருக்கே அதுவாக இருக்காராம் சுவாமி. ரொம்ப பரிசுத்தராக இருக்கார் சுவாமி. அப்பேற்பட்ட உங்களுக்கு நமஸ்காரம் நாள். ஓம் நமோ பகவதே மந்திர தத்துவலிங்காய யஜ்ஞ கிரதவே மகாத்வர அவயவாய மகாபுருஷாய நமः கர்ம சுக்லாய த்ரியுகாய நமஸ்தே. யஸ்ய ஸ்வரூபம் கவயோ விபஷ்சிதோ குணேஷு தாருஷ்விவ ஜாதவேதசம் மத்னந்தி மத்னா மனசாதிதிருக்ஷவோ கூடம் கிரியார்த்தைஹி நமஹீரிதாத்மனே. பெரிய கவிகள்லாம் வித்வான்கள்லாம் எப்படி வர்ணிக்கிறாளாம் சுவாமியே. கவயா விபஷிதா வித்வான்கள் கவிகள் இவாள்லாம் தாருஷு ஜாதவேதசம் இவ அரணிக்கட்டைன்னு ஒன்று அது அப்படி கடைவாள் மேலே ஒரு கட்டை கீழே ஒரு கட்டையை வச்சுருந்து அப்போ அக்னி உண்டாகும். அப்போ அந்த அரணிக்கட்டை மாதிரி அவள்லாம் நாள். குணேஷு சத்வாதி குணங்கள் இருக்கே அதன் காரியமாக உடல்கள் கர்மாக்கள் அதில் கர்மாக்களுடைய பலன் இதிலெல்லாம் மறைஞ்சி இருக்கப்பட்டவராம் அப்போ சுவாமி. அவரை எப்படி சொல்கிறாள்னால்
குணேஷு தாருஷ்வ ஜாதவேதசம். அக்னி எப்படி இந்த அக்னி அரணிக்கட்டைக்குள்ள மறைஞ்சிருக்காரோ அப்படி சுவாமி மறைஞ்சிருக்காளாம். அவருடைய கர்மாக்கள் சத்வாதி குணங்கள் உடம்பு இதெல்லாம் மறைஞ்சிருக்கப்பட்ட அந்த வடிவத்தை அவள்லாம் பார்க்கணும்னு பார்க்கலாம். திதிர்க்ஷவாக அவள்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறாளாம். அப்படி பண்ணுறதுனால என்ன பண்ணால, மனசுங்கிற மத்துனால கடையிறாளாம். விசாரணை பண்ணுறாள்னு அர்த்தம். மனசா திதிர்க்ஷோ மத்னன் திரிமத்னா கூடம் கிரியாத்தைஹி நம ஈரிதாத்மனே. அப்பேற்பட்ட பிரகாசமான ரூபமான உங்களுக்கு நமஸ்காரம் நாள். திரவிய கிரியா ஹேது அயனேஜ கர்த்ருபி மாயா குணை வஸ்து நிரீக்ஷிதாத்மனே அன்வீக்ஷயாங்க அதிசயாத்ம புத்திபிஹி நிரஸ்தமாயா கிருதயே நமோ நமஹ. திரவிய கிரியா ஹேது அயனேஷ கர்த்ருபிஹி மாயா குணை. இந்த மாயைங்கிறதா சொல்லப்பட்டதற்கே அதுக்கு பல விஷயங்கள் சேர்ந்தது தான் அந்த மாயை. அது என்னன்னா, திரவிய கிரியா ஹேது அயன ஈஷ கர்த்ருபிஹி மாயா குணைஹி. திரவியம் சப்தாதி விஷயங்கள், கிரியை இந்திரியங்கள் செய்கிற வியாபாரம், இந்திரியங்கள்னால செய்கிறோமே அது நம்மளை ஊக்குவிக்கிறது, அது கிரியா. ஹேத்துன்னா இந்த அஞ்ஞானம். அயன ஈஷ கர்த்ருபிஹி தேகம், காலம், அகங்காரம் இதெல்லாம் சேர்ந்து மொத்தமாக இருக்கிறது தான் அந்த மாயா குணம், மாயையினுடைய குணம். அதை எப்படி வஸ்துங்கிறத இதெல்லாம் ஒரு சப்ஸ்டான்ஷியல் பகவான்கிட்டேருந்து வந்ததுன்னு எப்படி சொல்கிறான்னா, நிரீக்ஷிதாத்மனே பை டிடக்ஷன், லாஜிக் பை டிடக்ஷன் சொல்கிறார். அப்படி நிரூபணம் பண்ணுறாலாம் இது பகவான்கிட்டேருந்து வந்ததுன்னுட்டு. இன்னும் எப்படின்னால் அன்வீக்ஷயாங்க அதிசயாத்ம புத்திபிஹி, யமம் நியமம் முதலான அஷ்டாங்க யோகம் இதெல்லாம் பண்ணி உடம்பு பண்ணி நிச்சிதமான ஸ்வரூபத்தோடு கூட அதிசயாத்ம புத்திபிஹி நல்ல நிச்சிதமான ஒரு புத்தியோடு கூட புத்தியை அடக்கி புத்தி மூலமாக ஞானம் ஏற்பட்டு நிரஸ்தமாயா கிருத்தையே நமோ நமஹ. அந்த பகவான் மாயா சுரூப்பியான பகவான் அப்படிங்கிறதாக தீர்மானம் பண்ணப்பட்ட உங்களுக்கு நமஸ்காரம் நாள். திரவிய கிரியா ஹேது அயனேஷ கர்த்ருபிஹி மாயா குணை வஸ்து நிரீக்ஷிதாத்மனே அன்வீக்ஷயாங்க அதிசயாத்ம புத்திபிஹி நிரஸ்தமாயா கிருதையே நமோ நமஹ. கரோதி விஸ்வ ஸ்திதி சம்யமோதயம் யசேப்சிதம் நேப்சிதம் ஈக்ஷிதுர்குணைஹ மாயா யதாயோ பிரமதே ததாஸ்ரயம் கிராவ்ணோ நமஸ்தே குணகர்ம சாட்சினே. பகவானை சொல்கிறாள், நீங்கள் ஒன்றும் செய்யறதில்ல. எப்படி ஒரு மேக்னெட்டுக்கு முன்னாடி இரும்பு தானாக சுழண்டுன்னு இருக்கும், மேக்னெட் ஒன்றும் பண்ணாது, அதுக்குள்ளே இருக்கிற சக்தி இருக்கே அது போய் பண்ணும். அப்படி இந்த மாயைங்கிறது எல்லாத்தையும் பண்ணுறது, ஸ்திதி சம்ஹாரம் உண்டாக்குறது, அழித்தல் எல்லாத்தையும் பண்ணுறது. அப்போ அது சொன்னாலிங்க கரோதி விஸ்வ ஸ்திதி சம்யமோதயம் யசேப்சிதம் நேப்சிதம் ஈக்ஷிதுர்குணை. அந்த மாயினால் ஒரு பார்வை பார்த்து விஸ்வத்தை உண்டாக்குறது கரோதி. விஸ்வஸ்திதி சம்யமோதயம் அதெல்லாம் உண்டாக்குறது, அழித்தல் எல்லாம் நீங்கள் பண்ணுறீர்கள். அது மாயை பண்ணுறது. நீங்கள் ஒன்றும் பண்ணாமல் இப்படி தனியாக நின்றுட்டே இருக்கீங்க, அது பண்ணுறது. எப்படின்னா மேக்னெட் மாதிரி. மாயாயதாயோ பிரமதே ததாஸ்ரயம் கிராவ்ணோ நமஸ்தே குணகர்ம சாட்சினே. கிராவணான மேக்னெட்டுக்கு முன்னாடி இரும்பு எப்படி சுற்றுறதோ அப்படி நீங்கள் நீங்கள் சாட்சியாக அப்படி நின்றுருக்கேள். ஆனால் நீங்கள் நினைக்கிற விருப்பம்னு ஒன்று கிடையாது. ஆனால் இந்த லோகத்தை தோற்றுவிக்கிறது, உண்டாக்குறது, காப்பாற்றுறது, அழிக்கிறது இதெல்லாம் மாயைங்கிறத அது செஞ்சுட்டு வருது. அதை நீங்கள் தூரக்கேருந்து அப்படி கர்மசாட்சியாக பார்த்துட்டுருக்கேள். அப்பேற்பட்ட உங்களுக்கு குணகர்ம சாட்சினே, அப்படி பார்த்துட்டு இருக்கிற விட்னஸாக இருக்கப்பட்ட உங்களுக்கு நமஸ்காரம் நாள். பிரமத்திய தைத்தியம் பிரதிவாரணம் ருதே யோ மாம் ரசாயா ஜகதாதி சூகரஹ கிருத்வாகிரதம்ஸ்ரே நிரகாத் உதன்வதஹ கிரீடன் இவேபஹ பிரணதாஸ்மிதம் விபுமிதி. உலகங்களுக்கெல்லாம் ரொம்ப முதலாக தோன்றின வராவதார மூர்த்தி நீங்கள். உங்களுடைய தத்திப்பல்னால, உங்களுடைய தித்திப்பல் இருக்கே, அதனால கிருத்வா அக்ரதம்ஸ்ரே கோரப்பல்லுங்கிறது தித்திப்பல்.
அதனால நீங்கள் என்ன பண்ண, பிரதிவாரணம் தைத்தியம், உங்களை நோக்கி எதிர்த்துன்னு வந்த இரண்யாட்சங்கிற அசுரனை போரில் ஜெயிச்சு விளையாடுற யானை மாதிரி கிளம்பி அப்படியே எடுத்துன்னு வந்தேன். அப்பேற்பட்ட நீங்கள் அந்த இரண்யாட்சனை சண்டையில் ஜெயிச்சேலே, எப்படி ஒரு யானை விளையாடுறது மாதிரி ஜெயிக்குமோ அப்படி இவனால் யானை மாதிரி வெளியில் கிளம்பினேள். அப்பேற்பட்ட நீங்கள் பகவானே உங்களுக்கு நமஸ்காரம்னாள், வர அவதாரத்துக்கு நமஸ்காரம்னு சொன்னாள். இப்படி ஸ்தோத்திரம் பண்ணுறாளாங்க. பிரமத்திய தைத்தியம் பிரதிவாரணம் மிருதே யோமாம் ரசாயா ஜெகதாதி சூக்கரஹா. ஜெகதாதி சூக்கரஹா எல்லாத்துக்கும் முன்னாடி தோன்றின சூக்கரஹா, பன்னியாக அவதாரம் பண்ணேள். கிருத்வா கிருதம் ட்ரே நிரகாத் உதன்வதா. அந்த கொடிய அசுரன் அப்படி தூக்கின்னு வந்தேள் தித்திப்பல்னால. கிரீடன் ஈவேபா பிரணதாஸ்மிதம் விபுமிதி. அப்பேற்பட்ட உங்களுக்கு நமஸ்காரம் நாள். இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பஞ்சமஸ்கந்தே அஷ்டாதசோத்தியாய. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. யம் லோகபாலாः கில மத்சரஜ்வரா, யம் லோகபாலாः கில மத்சரஜ்வரா, யம் லோகபாலாः கில மத்சரஜ்வரா, ஹித்வாயதந்தோபி ப்ருதக் சமேத்யஜ, ஹித்வாயதந்தோபி ப்ருதக் சமேத்யஜ, ஹித்வாயதந்தோபி ப்ருதக் சமேத்யஜ, பாத்தும் ந சேகுः द्विपदश्चतुष्पदः, पातुं न शेकुः द्विपदश्चतुष्पदः, पातुं न शेकुः द्विपदश्चतुष्पदः, सरीसृपं स्थाणु यदत्र दृश्यते, सरीसृपं स्थाणु यदत्र दृश्यते, सरीसृपं स्थाणु यदत्र दृश्यते, भवान् युगान्तार्नव ऊर्मिमालिनी, भवान् युगान्तार्नव ऊर्मिमालिनी, भवान् युगान्तार्नव ऊर्मिमालिनी, क्षोणीमिमाम् ओषधिविरुधां निधिं, क्षोणीमिमाम् ओषधिविरुधां निधिं, क्षोणीमिमाम् ओषधिविरुधां निधिं, मया सहोरु क्रमते अज ओजसा, मया सहोरु क्रमते ज ओजसा, मया सहोरु क्रमते ज ओजसा, तस्मै जगत्प्राण गणात्मने नमैति, तस्मै जगत्प्राण गणात्मने नमैति, तस्मै जगत्प्राण गणात्मने नमः इति. हिरण्मयेऽपि भगवान् निवसति कूर्मतनुं बिभ्राणः, तस्य तत्प्रियतमां तनुं. हिरण्मयेऽपि भगवान् निवसति, हिरण्मयेऽपि भगवान् निवसति, हिरण्मयेऽपि भगवान् निवसति, कूर्मतनुं बिभ्राणः, कूर्मतनुं बिभ्राणः, कूर्मतनुं बिभ्राणः, तस्य तत्प्रियतमां तनुं, तस्य तत्प्रियतमां तनुं, तस्य तत्प्रियतमां तनुं. अर्यमास वर्षपुरुषैः, अर्यमास वर्षपुरुषैः, अर्यमास वर्षपुरुषैः, पितृगणाधिपतिः, 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 उपधावति, 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 मन्त्रमिमं च अनुजपति, मन्त्रमिमं च अनुजपति, मन्त्रमिमं च अनुजपति. ॐ नमो भगवते अकूपाराय, ॐ नमो भगवते अकूपाराय, ॐ नमो भगवते अकूपाराय, सर्वसत्त्वगुणविशेषणाय, 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 अनुपलक्षितस्थानाय, 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 नमो वर्ष्मणे, नमो वर्ष्मणे, नमो वर्ष्मणे, नमो भूम्ने, नमो भूम्ने, नमो भूम्ने, नमो नमो अवस्थानाय नमस्ते, नमो नमो अवस्थानाय नमस्ते, नमो नमो अवस्थानाय नमस्ते. यद्रूपमेतन् निजमाययार्पितं, यद्रूपमेतन् निजमाययार्पितं, यद्रूपमेतन् निजमाययार्पितं, अर्थस्वरूपं बहुरूपरूपितं, अर्थस्वरूपं बहुरूपरूपितं, अर्थस्वरूपं बहुरूपरूपितं, अर्थस्वरूपं बहुरूपरूपितं, संख्यानयस्यास्ति अयथोपलम्बनात्, संख्यानयस्यास्ति अयथोपलम्बनात्, संख्यानयस्यास्ति अयथोपलम्बनात्. तस्मै नमस्ते अव्यपदेशरूपिणे,
तस्मै नमस्ते अव्यपदेशरूपिणे तस्मै नमस्ते अव्यपदेशरूपिणे जरायुजं स्वेदजम् अण्डजोद्भिदं जरायुजं स्वेदजम् अण्डजोद्भिदं जरायुजं स्वेदजम् अण्डजोद्भिदं चराचरं देवर्षि पितृभूतम् ऐन्द्रियं चराचरं देवर्षि पितृभूतम् ऐन्द्रियं चराचरं देवर्षि पितृभूतम् ऐन्द्रियं द्यौखं क्षितिः शैलसरित्समुद्र द्यौखं क्षितिः शैलसरित्समुद्र द्यौखं क्षितिः शैलसरित्समुद्र द्विपग्रहर्क्षेति अभिधेय एकः द्विपग्रहर्क्षेति अभिधेय एकः द्विपग्रहक्षेति अभिधेय एकः यस्मिन् असङ्ख्येय विशेषनाम यस्मिन् असङ्ख्येय विशेषनाम यस्मिन् असङ्ख्येय विशेषनाम रूपाकृतौ कविभिः कल्पितेयं रूपाकृतौ कविभिः कल्पितेयं रूपाकृतौ कविभिः कल्पितेयं संख्यायया तत्त्वदृशापनीयते संख्यायया तत्त्वदृशापनीयते संख्यायया तत्त्वदृशापनीयते तस्मै नमः सांख्य निदर्शनायते इति तस्मै नमः सांख्य निदर्शनायते इति तस्मै नमः सांख्य निदर्शनायते इति उत्तरेषु च गुरुषु भगवान् यज्ञपुरुषः उत्तरेषु च गुरुषु भगवान् यज्ञपुरुषः उत्तरेषु च गुरुषु भगवान् यज्ञपुरुषः कृतवराहस्य आस्ते कृतवराहरूप आस्ते कृतवराहरूप आस्ते कृतवराहरूप आस्ते तं तु देवी हैषा भूः सः तं तु देवी हैषा भूः सः तं तु देवी हैषा भूः सः कुर्भिः अस्खलितभक्तियोगेन उपधावति कुर्भिः अस्खलितभक्तियोगेन उपधावति कुर्भिः अस्खलितभक्तियोगेन उपधावति इमां च परमाम् उपनिषदम् आवर्तयति उपनिषदम् आवर्तयति ॐ नमो भगवते मन्त्रतत्त्वलिङ्गाय ॐ नमो भगवते मन्त्रतत्त्वलिङ्गाय ॐ नमो भगवते मन्त्रतत्त्वलिङ्गाय यज्ञक्रतवे महाध्वर अवयवाय यज्ञक्रतवे महाध्वर अवयवाय यज्ञक्रतवे महाध्वर अवयवाय महापुरुषाय नमः महापुरुषाय नमः महापुरुषाय नमः कर्मशुक्लाय त्रियुगाय नमस्ते कर्मशुक्लाय त्रियुगाय नमस्ते कर्मशुक्लाय त्रियुगाय नमस्ते यस्य स्वरूपं कवयो विपश्यितो यस्य स्वरूपं कवयो विपश्यितो यस्य स्वरूपं कवयो विपश्यितो गुणेषु दारुष्विव जातवेदसं गुणेषु दारुष्विव जातवेदसं गुणेषु दारुष्विव जातवेदसं मथ्नन्ति मथ्ना मनसादिदृक्षवो मथ्नन्ति मथ्ना मनसादिदृक्षवो मथ्नन्ति मथ्ना मनसादिदृक्षवो गूढं क्रियार्थैः नम ईरितात्मने गूढं क्रियार्थैः नम ईरितात्मने गूढं क्रियार्थैः नम ईरितात्मने द्रव्यक्रियाहेतु अयनेशकर्तृभिः द्रव्यक्रियाहेतु अयनेशकर्तृभिः द्रव्यक्रियाहेतु अयनेशकर्तृभिः मायागुणैः वस्तु निरीक्षितात्मने मायागुणैः वस्तु निरीक्षितात्मने मायागुणैः वस्तु निरीक्षितात्मने अन्वीक्षयाङ्ग अतिशयात्मबुद्धिभिः अन्वीक्षयाङ्ग अतिशयात्मबुद्धिभिः अन्वीक्षयाङ्ग अतिशयात्मबुद्धिभिः निरस्तमाया कृतये नमो नमः निरस्तमाया कृतये नमो नमः निरस्तमाया कृतये नमो नमः करोति विश्वस्थितिसंयमोदयं करोति विश्वस्थितिसंयमोदयं करोति विश्वस्थितिसंयमोदयं यस्येप्सितं नेप्सितं ईक्षितुर्गुणैः यस्येप्सितं नेप्सितं ईक्षितुर्गुणैः यस्येप्सितं नेप्सितं ईक्षितुर्गुणैः माया यथायो भ्रमते यदा तदाश्रयं माया यथायो भ्रमते तदाश्रयं माया यथायो भ्रमते तदाश्रयं ग्राव्णो नमस्ते गुणकर्मसाक्षिणे ग्राव्णो नमस्ते गुणकर्मसाक्षिणे ग्राव्णो नमस्ते गुणकर्मसाक्षिणे प्रमथ्य दैत्यं प्रतिवारणं मृधे प्रमथ्य दैत्यं
प्रतिवारणं मृधे प्रमथ्य दैत्यं प्रतिवारणं मृधे यो मां रसाय जगदादिसूकरः यो मां रसाय जगदादिसूकरः यो मां रसाय जगदादिसूकरः कृत्वाग्रदंष्ट्रे निरगाद् उदन्वतः कृत्वाग्रदंष्ट्रे निरगाद् उदन्वतः कृत्वाग्रदंष्ट्रे निरगाद् उदन्वतः क्रीडन् इवेभः प्रणतास्मि तं विभुमिति क्रीडन् इवेभः प्रणतास्मि तं विभुमिति क्रीडन् इवेभः प्रणतास्मि तं विभुमिति ओमिति श्रीमद्भागवते महापुराणे पंचमस्कंदे अष्टादशोऽध्यायः श्रीहरये नमः. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீஹரயே நமः. अथ श्रीमद्भागवते महापुराणे पंचमस्कंदे अष्टादशोऽध्यायः श्रीशुक उवाच तथा च भद्रश्रवा नाम धर्मसुतः तत्कुलपतयः पुरुषाः भद्राश्ववर्षे साक्षात् भगवतो वासुदेवस्य प्रियां तनुं धर्ममयीम् अयशीर्षाभिधानां परमेण समाधिना सन्निधाप्य इदम् अभिगृह्णन्तः उपधावन्ति. भद्रश्रवस ऊचुः ओ नमो भगवते धर्माय आत्मविशोधनाय नम इति. अहो विचित्रं भगवद्विचेष्टितं ग्रन्थं जनोऽयं हि मिषन्न पश्यति ध्यायन् असद्यर्हि विकर्म सेवितुं निर्हृत्य पुत्रं पितरं जिजीविषति. वदन्ति विश्वं कवयस्म नश्वरं पश्यन्ति चाध्यात्मविदो विपश्यितः तथापि मुह्यन्ति तवाजमायया सुविस्मितं कृत्यमजं नतोऽस्मितम्. विश्वोद्भवस्थान निरोधकर्मते ह्यकर्तुरङ्गीकृतम् अप्यपावृतः युक्तं न चित्रं त्वयि कार्यकारणे सर्वात्मनि व्यतिरिक्तेज वस्तुतः. वेदान् युगान्ते तमसा तिरस्कृतान् रसातलाद्यो नृतुरङ्ग विग्रहः प्रत्याददेवै कवये अभियाचते तस्मै नमस्ते अवितथ इहितायतीति. हरिवर्षे चापि भगवान् नरहरिरूपेणास्ते तद्रूपग्रहणनिमित्तम् उतरत्र अभिधास्ये तद्दैतं रूपं महापुरुषगुणभाजनो महाभागवतो दैत्यदानवकुलतीर्थीकरणशीलाचरितः प्रह्लादो अव्यवधान अनन्यभक्तियोगेन सह तद्वर्षपुरुषैः उपास्ते इदं चोदाहरति. ओं नमो भगवते नरसिंहाय नमस्तेजस्तेजसे आविराविर्भव वज्रनख वज्रदंष्ट्र कर्माशयान् रन्धय रन्धय तमोग्रसग्रस. ओं स्वाहा अभयम् अभयम् आत्मनि भूयिष्ठा. ओं क्षरौं स्वस्त्यस्तु विश्वस्य खलप्रसीदताम्. ध्यायन्तु भूतानि शिवं मिथो धिया मनश्च भद्रं भजतात् अधोक्षजे आवेश्यतां नो मतिरपि अहेतुकी. मागारदारात्मज वित्तबन्धुषु संगो यदि स्यात् भगवत्प्रियेषु नः यप्राणवृत्त्या परितुष्ट आत्मवान् सिद्ध्यति अदूरान् न तथेन्द्रियप्रिया. यत्सङ्गलब्धं निजवीर्यवैभवं तीर्थं मुहुः सम्पृशतां हि मानसं हरति अजोऽन्तः श्रुतिभिर्गतोऽङ्गजं को वै न सेवेत मुकुन्दविक्रमं यस्यास्ति भक्तिः भगवत्यकिञ्चना. सर्वैर्गुणैः तत्र समासते सुराः हरौ अभक्तस्य कुतो महद्गुण मनोरथेन असति धावतो बहिः. हरिर्हि साक्षात् भगवान् शरीरिणाम् आत्मा जषाणाम् इव तोयमीप्सितम् हित्वा मांस्तं यदि सज्जते गृहे तदा महत्त्वं वयसा दम्पतीनाम्. तस्माद्रजो राग विषादमन्यु मानस्पृहा भयदैन्याधिमूलम् हित्वा गृहं संसृति चक्रवाळम् नृसिंहपादं भजत कुतो भयमिति. केतुमालेऽपि भगवान् कामदेवस्वरूपेण लक्ष्म्याः प्रियचिकीर्षया प्रजापतेः दुहितॄणां पुत्राणां तद्वर्षपतीनां पुरुषायुषा अहोरात्र परिसङ्ख्यानानां यासां गर्भा महापुरुष महास्त्रतेजसा उद्वेजितमनसां विध्वस्ता व्यसवः संवत्सरान्ते विनिपतन्ति. अतीव सुललित गतिविलास विलसित रुचिरहास लेशावलोकलीलया किञ्चित् उत्तम्बित सुन्दर भ्रूमण्डल सुभगवदनारविन्दश्रिया रमां रमयन् इन्द्रियाणि रमयते. तद्भगवतो मायामयं रूपं परमसमाधियोगेन रमादेवी
संवत्सरस्य रात्रिषु प्रजापतेः दुहितृभिः उपेताः स्युः च तद्भर्तृभिः उपास्ते इदं चोदाहरति। ओम ह्रां ह्रीं ह्रूं ओम नमो भगवते हृषीकेशाय सर्वगुणविशेषैः विलक्षितात्मने आकूतीनां चित्तीनां चेतसां विशेषाणां चाधिपतये षोडशकलाय छन्दोमयाय अन्नमयाय अमृतमयाय सर्वामयाय सहसे ओजसे बलाय कान्ताय कामाय नमस्ते उभयत्र भूयात्। स्त्रियो व्रतैस्त्वा ऋषिकेश्वरं स्वतो ह्याराध्यलोके पतिम् आशासतेऽन्यं तासां न ते वै परिपान्त्यपत्यं प्रियं धनायुंषि यतो अस्वतन्त्राः स वै पतिः स्यात् अकुतो भयस्वयं समन्ततः पाति भयातुरं जनं स एक एव इतरथा मिथो भयं नैवात्मलाभाद् अधिमन्यते परं या तस्य ते पादसरोरुहार्हणं निकामयेत् सा अखिल कामलम्पटा तदेव रासि ईप्सितम् ईप्सितोर्चितो यद्भग्नयाज्ञा भगवान् प्रतप्यते मत्प्राप्तये अजेश सुरासुरादयः तप्यन्त उग्रं तप ऐन्द्रिये धियः ऋते भवत्पादपरायणान् नमां विन्दन्त्यहं त्वत् हृदया यतोजित। सत्वं ममापि अच्युत शीर्ष्णिवन्दितं कराम्बुजं यत्त्वत् अधायि सात्वतां बिभर्षिमां लक्ष्मवरेण्यमायया कैश्वरस्य ईहितम् ऊहितुं विभुरिति। रम्यके च भगवतः प्रियतमं मात्स्यम् अवताररूपं तद्वर्षपुरुषस्य मनोः प्राक् प्रदर्शितं स इदानीमपि महता भक्तियोगेन आराधयति इदं चोदाहरति। ओं नमो भगवते मुख्यतमाय नमः। सत्वाय प्राणाय ऊजसे सहसे बलाय महामत्स्याय नम इति। अन्तर्बहिश्चाखिल लोकपालकैः अदृष्टरूपो विचरसि उरुस्वनः स ईश्वरस्त्वं य इदं वरो नयत् नाम्ना यथा दारुमयीं नरस्त्रियं यं लोकपालाः किल मत्सराज्वरा हित्वा यतन्तोऽपि पृथक् समेत्य च पातुं न शेकुः द्विपदश्चतुष्पदः सरीसृपं स्थाणु यदत्र दृश्यते। भवान् युगान्तार्णव ऊर्मिमालिनि शोणीमिमाम् ओषधिविरुधां निधिं मया सहोरु क्रमते अज ओजसा तस्मै जगत्प्राणगणात्मने नमः इति। हिरण्मयेऽपि भगवान् निवसति कूर्मतनुं बिभ्राणः तस्य तत्प्रियतमां तनुम् अर्यमास वर्षपुरुषैः पितृगणाधिपतिः उपधावति मन्त्रमिमं च अनुजपति। ओं नमो भगवते अकूपाराय सर्वसत्त्वगुणविशेषणाय अनुपलक्षितस्थानाय नमो वर्ष्मणे नमो भूम्ने नमो नमो अवस्थानाय नमस्ते। यद्रूपमेतन् निजमाययार्पितम् अर्थस्वरूपं बहुरूपरूपितं सङ्ख्यानयस्यास्ति अयथोपलम्बनात् तस्मै नमस्ते अहव्यपदेशरूपिणे जरायुजं स्वेदजम् अण्डजोद्भिदं चराचरं देवर्षि पितृभूतम् ऐन्द्रियं द्यौखं क्षितिः शैलसरित्समुद्र द्विपग्रह क्षेति अभिधेय द्विपग्रह ऋक्षेति अभिधेय एकः यस्मिन् असंख्येय विशेषनाम रूपाकृतौ कविभिः कल्पितेयं संख्यायया तत्त्वदृशापनीयते तस्मै नमः सांख्य निदर्शनायते इति। उत्तरेषु च कुरुषु भगवान् यज्ञपुरुषः कृतवराहरूप आस्ते तं तु देवी हैषा भूः सः गुरुभिः अस्खलितभक्तियोगेन उपधावति इमां च परमाम् उपनिषदम् आवर्तयति। ओं नमो भगवते मन्त्रतत्त्वलिङ्गाय यज्ञक्रतवे महाध्वर अवयवाय महापुरुषाय नमः। कर्मशुक्लाय त्रियुगाय नमस्ते। यस्य स्वरूपं कवयो विपश्चितो गुणेषु दारुष्विव जातवेदसं मथ्नन्ति मथ्ना मनसाधिदृक्षवो गूढं क्रियार्थैः नमः ईरितात्मने। द्रव्यक्रियाहेतु अयनेश कर्तृभिः मायागुणैः वस्तु निरीक्षितात्मने अन्वीक्षयाङ्ग अतिशयात्मबुद्धिभिः निरस्तमाया कृतये नमो नमः। करोति विश्व स्थिति संयमोदयं यस्येप्सितं
நேப்சிதம் ஈக்ஷிதுர்குணைः மாயா யதா யோ பிரமதே ததாஸ்ரயம் கிராவ்ணோ நமஸ்தே குணகர்ம சாட்சிணே பிரமத்ய தைத்யம் பிரதிவாரணம் மிருதே யோ மாம் ரசாய ஜகதாதிசூகரः கிருத்வாக்ரதம்ஷ்ரே நிரகாத் உதன்வதः क्रीडन् इवेबः प्रणतास्मितं विभुमिति ओमिति श्रीमद्भागवते महापुराणे पंचमस्कंदे अष्टादशोऽध्यायः श्री हरये नमः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோட முடிச்சுக்கிறோம். ஸ்ரீ ஹரே நமः. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम् लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैत्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. श्री हरे नमः. गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.